கடைசி கட்டத்தில் இருக்குதுண்ணா. இன்னும் போகும். இன்னும் போகணும். சரி, அதுக்கும் சரி. ஆரம்பிப்போமா? அப்போ டைமும் வர பழகுவாங்க. ஸ்டார்ட் ஆயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يستفتونك قل الله يفتيكم في الكلالة إن امرؤ هلك ليس له ولد وله أخت ولها نصف ما ترك وهو يرثها إن لم يكن لها ولد إلى آخر الآية. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: تعلموا الفرائض وعلموها الناس أو كما قال عليه الصلاة والسلام. நாங்கள் நேற்றைய தினத்தில் ஜத்து உடைய மஸ்அலாக்களை பார்த்து வரோம். அதாவது இஹ்வத் அஹவாத்களோட ஜத்து வரும்போது எப்படி பங்கு கொடுக்குற என்ற சம்பந்தமாகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்த்து வரோம். அதில் நாங்கள் ஜத்து இஹ்வத்துடைய விஷயத்தில் அஸ்ஹாபுல் ஃபுரூத் இல்லாமல் வாரது, அஸ்ஹாபுல் ஃபுரூதோட வாரது என்று ரெண்டு வகையான நிலைமைகளை பார்த்தோம். அதில் அஸ்ஹாபுல் ஃபுரூதோட வரும்போது கணக்கு 3 வகையாக செய்யணும் என்ற விஷயத்தை பார்த்தோம். ஒன்றோ முகாசமா, அதாவது முகாசமா என்று சொல்றது அவங்கள ஒரு சகோதரரை போல என்ன செய்யறது, கணக்கெடுக்கிறது. அல்லது சுலுசுல் பாக்கி, ஃபர்லு எடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபர்லை கொடுத்தது பின்னால என்ன செய்யறது, மீதமானத்தை 3ஆக பிரித்து ஒரு பங்கு கொடுக்கிறது. அல்லது அவருக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அளவு 6/1 அந்த பங்கை அவருக்கு என்ன செய்யறது, கொடுக்கிறது. இப்படி 3 வகையில் எது சிறப்பாக இருக்குதோ அந்த அமைப்பில் கொடுக்கணும் என்றதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக அஹுன் ஷகீக், அதாவது உடன் பிறந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இவர்களை வச்சு தான் நாங்கள் உதாரணங்கள் பார்த்தோம். இந்த உடன் பிறந்த சகோதரர்கள் என்று வரக்கூடிய அந்த அஹுன் ஷகீக் உஹ்துன் ஷகீகாவுடைய இடத்துக்கு இந்த அஹுன் ஷகீக் உஹ்துன் ஷகீகா என்று சொல்லக்கூடிய இந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லாம அஹுன் லி அப் உஹ்துன் லி அப், அதாவது தந்தை வழியில வரக்கூடிய சகோதர சகோதரிகள் என்ன செய்வார்களாக இருந்தால், வருவார்களாக இருந்தால் அவங்களுக்கும் அதே சட்டம் தான். அதாவது அஹுன் ஷகீக் உஹ்துன் ஷகீகாவுக்கு என்ன சட்டம் சொல்லப்படுதோ அதே சட்டம் தான் அஹுன் லி அப் உஹ்துன் லி அபுக்கும். ஆனா அஹுன் ஷகீக் உஹ்துன் ஷகீக் வராம இவங்க வந்தால், அஹுன் ஷகீக் உஹ்துன் ஷகீகா வராம அஹுன் லியப் உஹ்துன் லியப் வருவாங்களாக இருந்தா, ஜத்தோட வருவாங்களாக இருந்தா, அந்த அஹுன் ஷகீக் உஹ்துன் ஷகீகாவுக்கு என்ன சட்டம் சொல்லப்பட்டதோ அதே சட்டம் தான் என்ன செய்யப்படும், இங்கேயும் சொல்லப்படும். அதைத்தான் நான் போட்டிக்கு ஹுக்மு பனில் அல்லாத் மஅல் ஜத்ஸ், பனுல் அல்லாத் என்று சொல்றது தந்தை வழி வந்த சகோதர சகோதரிகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை. தந்தை வழி வந்த சகோதர சகோதரிகளுக்கு தான் பனுல் அல்லாத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பாவிக்கிறது. அவங்க ஜத்து பாட்டன், அதாவது பாட்டன் என்று சொல்லும் போது வாப்பட வாப்பா, வாப்பட வாப்பா, இவரோட வரும் போது என்ன சட்டம் என்றா
ஹுக்முஹும் மஅஹு கஹுக்மி பனில் அயானி மஅஹு. மஅஹுட லமீர் அதாவது ஜெத்தை பார்த்து மீட்டுறது. மஅஹுட லமீரை ஜெத்தை பார்த்து நாங்கள் என்ன செய்கிறோம், மீட்டுறோம். அதாவது பனுல் அயான் என்று சொல்றது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. பனுல் அயான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் பனுல் அயான் என்று சொல்றது. பனுல் அல்லாத் என்று சொல்றது தந்தை வழி வந்த சகோதர சகோதரிகளுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப பனுல் அயான் என்று சொல்லக்கூடிய உடன் பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு என்ன, சகோதர சகோதரிகளுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் பனுல் அல்லாத்துக்கு வரும். அதாவது தந்தை வழி வந்த சகோதர சகோதரிகளுக்கு வரும். ஆனா நிபந்தனை என்ன, இதான் அதிமு, அந்த பனுல் அயான் என்று சொல்லக்கூடிய தந்தை உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லாம கோணும். அவங்க இல்லாட்டி தான் அதே சட்டம். அவங்க இருந்தா என்ன சட்டம் என்றா வஇன் வுஜிது மஅஹு, அந்த ஜத்தோட சேர்த்து, அதாவது பாட்டன் வாப்பட வாப்பவோட சேர்த்து அந்த அஹுன் ஷகீக் உஹ்துன் ஷகீகா என்று சொல்லக்கூடிய பனுல் அயான்கள் வந்தால், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வந்தால், அதே நேரம் யாரும் வந்திருக்கிறாங்க பனுல் அல்லாத் என்று சொல்லக்கூடிய அஹுன் லிஅப் உஹ்துன் லிஅப் இவங்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க என்று சொன்னால், அந்த பனுல் அல்லாத் என்று சொல்லக்கூடியவங்களை, பனுல் அல்லாத் என்று சொல்லக்கூடிய அந்த உடன் அந்த தந்தை வழி சகோதர சகோதரிகளை அலல் ஜத், ஜத்துக்கு எதிராக, ஜத்துக்கு எதிராக, அதாவது பாட்டனுக்கு எதிராக அவங்கள கணக்குல எடுக்கப்படும். இத்ராரம் பிஹி, அவருக்கு தங்கடம் விளைவிப்பதற்காக வேண்டி, அவருக்கு என்ன செய்ய வைப்பதற்காக வேண்டி, தங்கடம் விளைவிப்பதற்காக வேண்டி என்ன செய்யப்படும், அவர்களை கணக்கில் எடுக்கப்படும். ஆனாலும் வலா எரிசூன, அவங்களுக்கு என்ன கிடைக்காது, வராசத்து கிடைக்காது. இவங்களை கணக்கு போடும் போது இவங்களை எடுத்துக்கொள்ற. அஹுன் ஷகீக் உஹ்துன் ஷகீகா வந்துட்டாங்கண்டா, அஹுன் லியப் உஹ்துன் லியப் என்ன செஞ்சிட்டாங்கண்டா, வந்துட்டாங்கண்டா, கணக்கு போடும் போது என்ன செய்வாங்க, இவங்களை எடுப்பாங்க. இவங்களை எடுத்து கணக்க போட்டுட்டு இவங்களை தட்டி விட்டுட்டு அவங்களோட பங்கையும் இவங்க என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. இதால ஜத்துக்கு என்ன செய்யப்படும், பாட்டனுக்கு பங்கொண்டு குறை சொல்றவங்களா. அஹுன் ஷகீக் உஹ்துன் ஷகீகா வரக்கூடியவங்க என்ன செய்வாங்க, அஹுன் லிஅப் உஹ்துன் லிஅபையும் கணக்கு போடும் போது அவங்களையும் லிஸ்ட்டுக்கு எடுப்பாங்க. லிஸ்ட்டுக்கு எடுத்து பங்கு பிரிக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் பங்கு போடுவாங்க. பங்கை போட்டுட்டு அது பின்னால் என்ன செய்வாங்க, அப்ப அந்த பங்கு போடும் போது ஜத்துக்கு குறையுமே, பாட்டனுக்கு என்ன செய்யும், குறையும். அது பின்னால அந்த அஹுன் லிஅப் உஹ்துன் லிஅப் என்று சொல்லக்கூடிய அந்த தந்தை வழி சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கிற பங்கு அப்படியே இவங்க என்ன செஞ்சு கொள்வாங்க, அவங்கள விட்டு போட்டுட்டு இவங்க அஹுன் ஷகீக் உஹ்துன் ஷகீகா எடுப்பாங்க. சரிதானே? இது முகாசமா செய்யற நேரத்துல தான் இந்த வேலை நடக்கும். அது எனக்கு போட மறந்துட்டு, ஹீனல் முகாசமா என்ற வார்த்தை போடுறதுக்கு மறந்துட்டு அந்த ஹீனல் முகாசமா என்ற வார்த்தையை போட்டுக்கோங்க. முகாசமாவுடைய நேரத்துல தான் இந்த வேலை என்ன செய்யும், நடக்கும். யுஹ்சபு பனுல் அல்லாத்தி அலல் ஜத்தி ஹீனல் முகாசமதி, அலல் ஜத்துக்கு பின்னால. அடுத்த அதுராரன் என்று ஹம்சு அலிஃபுக்கு மேலால பட்டிக்குது, அத ஹம்ச கீழே போட்டுக்கோங்க, இதுராரன் பிஹி என்று. ஆனா அவடத்துக்கிட்ட தனி ஒரு சகோதரி வந்தால், இந்த சந்தர்ப்பத்துல யாரு வந்தா, தனி ஒரு சகோதரி உஹ்துன் ஷகீகா ஒன்று வந்தா அவக்கு நிஸ்பு கொடுக்கணும் என்று நாங்க ஒண்ணு சொல்லிக்கிறோம் தானே. அவங்களோட பங்கு நிஸ்ப எடுத்துக்கொண்டு பேலன்ஸ அந்த பனுல் அல்லாத்தாக இருக்கக்கூடிய அஹுன் லிஅப் உஹ்துன் லிஅபுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அந்த ஒரு இஸ்திஸ்னா மட்டும் இந்த இடத்துல ஈகி. சட்டம் பொதுவாக எப்படிக்கும்,
அதாவது அகுன் ஷகீக் உக்துன் ஷகீகாவாக இருக்கக்கூடிய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். அதே போல அகுன் லியப் உக்துன் லியபாக இருக்கக்கூடிய தந்தை வழி சகோதர சகோதரிகள். அடுத்தது ஜத்து என்று சொல்லக்கூடிய பாட்டன், அதாவது வாப்பட வாப்பா. இவங்க 3 ஷாராரும் ஒரு மஸ்அலால வருவாங்க என்றிருந்தா, இவங்க 3 ஷாராரும் ஒரு மஸ்அலாவுல என்ன செய்வாங்க இருந்தா, ஒரு சட்டத்துல வருவாங்க என்றிருந்தா, அதுல கணக்கெடுக்கும் போது பங்கு பிரிக்கும் போது இந்த தந்தை வழி சகோதர சகோதரிகள் இருக்கிறதாக கருதி அவங்களுக்கும் சேர்த்து என்ன செய்யப்படும், பங்கு போடப்படும். போட்டதுக்கு பின்னால அவங்க இவங்களை ஹஜிப் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்த பங்கையும் சேர்த்து என்ன செஞ்சு கொள்வாங்க, எடுத்துக்கொள்வாங்க. விளங்கிட்டா? நாங்க கணக்கு கொண்டு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சரி. உக்துன் ஷகீகா தனியா வந்தா, தனியாண்டா இந்த முன்ஃபரிதா தனியா கலந்து வாரது, ஆம்பளை பொம்பளை கலந்து வாரது, இல்லாட்டி ஆம்பளை மட்டும் வாரது, அல்லது 2 பொம்பளை 2 பொம்பளையை விட கூடுதலாக வாரது எல்லாம் வரும். அப்படி இல்லை. அதாவது அகுன் ஷகீக் இல்லாம உக்துன் ஷகீகா தனி ஒத்தராக வந்தால் அவங்களுக்குள்ள நிஸ்ப எடுத்துட்டு பேலன்ஸா அந்த அகுன் லியப் உக்துன் லியபுக்கு பிரிச்சு எடுத்துக்கொள்ள சொல்லி கொடுத்துடுவாங்க. சரிதானே? நாங்க 2க்கும் கணக்கா பார்ப்போம். கிதாபு கொஞ்சம் மேஷையில கிதாபு வைப்பட்டு இந்த மவாரிஸ் அந்த கிதாபு என் ரூம் மேஷையில நான் நேற்று தந்த கணக்கை செய்யல. நாங்கள் நேற்று கணக்கு செஞ்சதுல டைம் கொஞ்சம் கூட போனதுனால ஏன்னா இந்த கிழமை முடிக்கிற டார்கெட் கொஞ்சம் இதாகிட்டு பார்ப்போம். டைம் இருந்தண்டா முடிக்க வேண்டிய அளவு முடிச்சுட்டு டைம் இருந்தண்டா இது பார்ப்போம். இல்லாட்டி நாங்கள் தனிப்பட்ட அமைப்பில் திருத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உதாரணமாக நாங்க பார்ப்போம். உம்மு அண்டா தாய், அப்படித்தானே? அதாவது நான் இன்றைக்கு கொஞ்சம் சின்ன வித்தியாசமான அமைப்புல உங்களுக்கு அந்த ஒவ்வொருத்தரோட பேரையும் சொல்ல சொல்ல தமிழ்ல அவங்களோட பேரையும் சொல்ல சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வந்திக்கிறதுனால அந்த பேர்களே முடியுமான அளவுக்கு சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு அந்த அரபுலே சொல்லி பழகி அது அரபுலே தான் வாரது. ஆனா பொதுமக்களும் கேட்குறாங்கன்னு ஒரு இதொண்டு வந்திக்குது. அவங்களுக்கு அந்த உம்மு ஜத்து என்று சொல்லும் போது அவங்களுக்கு ஒன்றும் படுது இல்லையா, அதனால அவங்களுக்கு அந்த கொஞ்சம் பொருளையும் கொஞ்சம் சொல்லிக்கொள்ள சொல்லி ஒரு இதொண்டு வந்து தலபொண்டு. அதனால நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவு அதுகளை பாவிச்சு கொள்வோம். இந்த சல்மா மோலை அந்த இங்கிலீஷில் ஒன்று நீங்கள் அனுப்பினீங்க தானே, அதை தமிழ்லையும் அப்படி ஒன்று செய்யலவா? அதாவது பேர் வாரிசுகளோட லிஸ்ட் அப்படியே போட்டு 25 பேரோட பேரை போட்டு தமிழ்ல மகன் மகண்ட மகன் மகண்ட மகள் இந்த அப்படி ஒரு சின்ன டியூட்டோன்னு மாதிரி போட்டு கம்யூனிட்டி குரூப்ல போட்டுட்டா அப்ப அவங்களுக்கு லேசாயிக்கும். அதை மட்டும் பேர்களை மட்டும் கருத்தோட போட்டுட்டா இன்ஷா அல்லாஹ். அப்ப உம்மு என்றா தாய், அப்படித்தானே? அடுத்த ஜத்து என்று சொன்னா வாப்பட வாப்பா. அகுன் ஷகீக் என்றா உடன் பிறந்த சகோதரன், அதாவது ஒரே உம்மாக்கும் வாப்பாக்கும் பிறந்த சகோதரன். அதாவது மையத்துடைய உம்மாவும் வாப்பாவும் அகுன் ஷகீக் உம்மாவும் வாப்பாவும் ஒரே உம்மா வாப்பா, அதுக்கு தான் அகுன் ஷகீக் என்று சொல்றது. அடுத்த உக்துன் லிஅப், மையத்துடைய வாப்பா இந்த உக்துன் லிஅப் என்று சொல்லக்கூடிய வாப்பா 2 பேரும் ஒரே ஆள். ஆனா இந்த உக்துன் லிஅபுட உம்மாவும் மையத்துட உம்மாவும் வேற. மையத்துட உம்மாவும் உக்துன் லிஅபுட உம்மாவும் வேற. உக்தண்டா சகோதரி, உக்துன் லிஅபண்டா அப்ப தந்தை வழி வந்த சகோதரி. இப்ப பாருங்க, இதுல
ஃபர்லுக்காரர் என்ற வகையில உம்மு வந்திக்கிறாங்க. ஃபர்லுக்காரர் என்ற வகையில யாரும் வந்திக்கிறாங்க? உம்மு வந்திக்கிறாங்க. ஜத்து என்னது? பாட்டன் என்ன செஞ்சுக்கிறாரு? வாப்பட வாப்பா வந்திக்கார். அடுத்து அகுன் ஷகீக் பனுல் அயான்ல உள்ள யாரு வந்திக்கிறாங்க? அகுன் ஷகீக், ஒரே உம்மாக்கு வாப்பாக்கு பிறந்த அகுன் ஷகீக், உடன் பிறந்த சகோதரன் வந்திக்கிறாங்க. அடுத்தது உஹ்துன் லியப், என்னது? தந்தை வழியில வந்த சகோதரி என்ன செஞ்சுக்கிறாங்க? வந்திக்கிறாங்க. இப்ப கணக்குல லிஸ்ட்ல போடும் போது இவங்களையும் என்ன செஞ்சு கொள்ற? லிஸ்டுக்கு போட்டு அவங்களுக்கும் பங்கொண்டு பிரிப்போம். அவங்களுக்கும் என்ன செய்வோம்? பங்கொண்ட பிரிப்போம். பங்கொண்ட பிரிச்சுட்டு இவங்களுக்கு வார பங்க இந்த அகுன் ஷகீக்கு என்ன செய்வோம்? கொடுத்துட்டு இவங்களை ஹஜிப் செய்வோம். இவங்களை அப்படியே தட்டி விட்டுருவோம். சரிதானே? இப்ப கணக்கு செய்யற முறைய பாருங்க. அப்ப இவெல்லாம் முகாசமா. முகாசமாட நேரம் என்று நான் சொன்னேன். என்ன? ஜத்தையும் யாராக கணக்கெடுக்கிறது? ஒரு சகோதரனாகவே என்ன செய்யறது? பாட்டனையும் ஒரு சகோதரனாகவே கணக்கெடுக்கிறது. சரி, இந்த 3 பேரையும் நாங்க முகாசமா என்று சொல்லக்கூடிய அமைப்பில் என்ன செஞ்சுக்கிறோம்? போட்டிக்கிறோம். இப்ப கணக்கு எத்தனையில போடணும்? இப்ப போமாசி போடு, போமாசி என்று எடுத்துட்டு ஒன்று இல்லை. போமாசி வாரதா இருந்தா குறைஞ்சது 2 பின்னம் மீக்கணும். அப்பதான் போமாசி என்று சொல்லலாம். இதுக்கு செல்ற மஹ்ரஜுல் ஃபர்லில் வாஹித், ஒரு ஃபர்லுடைய மஹ்ரஜ் பகுதி எண், ஒரு பின்னத்துடைய பகுதி எண். ஒரு பின்னம் தானே வந்திக்கு, 6 ஒன்று என்ற ஒரு பின்னம் மட்டும்தான் என்ன செஞ்சுக்குது? வந்திக்குது. 6 ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு பின்னம் மட்டும்தான் வந்திக்குது. அந்த பின்னத்துடைய பகுதி என்னது? 6. அந்த 6 நாங்க என்ன செய்வோம்? போடுவோம். அப்ப அந்த 6ல என்ன செய்வோம்? உம்மாவுக்கு 1 கொடுப்போம். பேலன்ஸ் எத்தனைக்குது? 5. அந்த 5ஐயும் இவர்கிட்ட எத்தனை தலை ஈக்குது? எத்தனை பேரு கணக்கெடுக்கணும்? 5 பேரு கணக்கெடுக்கணும். ஜத்து என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டன் வாப்பட வாப்பவ 2 பேரு கணக்கெடுப்போம், ஆம்புல சொட்டி. அகுன் ஷகீக் என்று சொல்லக்கூடிய உடன் பிறந்த சகோதரரை 2 பேரு கணக்கெடுப்போம். யாராக இருக்கிற சொட்டி? ஆம்பளையாக இருக்கிற சொட்டி. உஹ்துன் லியப் பொம்பளையாக இருக்கிற சொட்டியும் ஒத்தராக நாங்க என்ன செய்வோம்? கணக்கெடுப்போம். இது ஆம்பளையும் பொம்பளையும் கலந்து வந்தா தான் இப்படி ஆம்பளைய 2 பேராக கணக்கெடுக்கிறது, பொம்பளைய ஒத்தராக கணக்கெடுக்கிறது. வெறுமனே ஆம்பளை மட்டும்தான் வந்தாங்கன்னா நாங்க ஒத்தராகவே தான் என்ன செய்வோம்? கணக்கெடுப்போம். அப்ப மொத்தம் 5 பேருக்கு நாங்க இவரது சமனான ஆக்களிக்கிறாங்க. 3 பேராக இருந்தாலும் எத்தனை பேரு சமன்? 5 பேருக்கு சமன். பாட்டன் வாப்பட வாப்ப 2 பேருக்கு சமன். உடன் பிறந்த சகோதரன் அகுன் ஷகீக் 2 பேருக்கு சமன். உஹ்துன் லியப் தந்தை வழி வந்த சகோதரி ஒத்தருக்கு சமன். அப்ப 5 தலை 5. அப்ப அதது ரூசுக்கும் அதது சிஹாமுக்கும் இடையில ஒரு முரண்பாடு உண்டு இல்ல. அதனால எங்களுக்கு தஸ்ஹீஹ் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய தேவை உண்டு இல்ல. விளங்கிட்டா? சரி. இப்ப அதுல என்ன நடக்கும்னா, இப்ப 5ல இவங்க 2 நாங்க பிரிச்சே போட்டுருவோம். என்ன? ஜத்துக்கு 2, அதே போல அகுன் ஷகீக்குக்கு 2, உஹ்துன் லியபுக்கு எத்தனை? 1. அதே போல இந்த உஹ்துன் லியபுட பங்க யாருக்கு கொடுப்போம்? அகுன் ஷகீக்கு கொடுப்போம். அப்ப அகுன் ஷகீக்கு மொத்தம் எத்தனை துண்டு கிடைக்குது? 3 பகுதி கிடைக்குது. சரிதானே? உஹ்துன் லியபுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணும் இல்லை. கணக்கெடுக்க செல்ல அவங்களையும் போட்டு லிஸ்ட்ல போட்டு அவங்களையும் என்ன செய்யற? லிஸ்ட்ல போட்டுக்கொள்ற. அவங்களையும் என்ன செஞ்சு கொள்ற? லிஸ்ட்ல போட்டுக்கொள்ற. சில இடங்கள்ல சாமம் பங்கட செல்ல என்னது, இந்த கிராம சேவகைக்கு 2 குடும்பம் மீக்கன்னு சொல்லி ஒரு வீட்டுல என்ன செய்வாங்க, இது பண்ணி போட்டு 2 குடும்பத்துக்கும் சாமான் எடுப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் 1 சேர்த்து கொள்வாங்க. இந்த மாதிரி இது அழிக்கிறது தானே. சரி, அதை ஆதாரமாக வச்சுக்கொள்ளவும் படாது. இங்க செய்யறாங்கன்றத வச்சு இது விளங்கினா சரி. இத குறிச்சுக்கோங்க. நீங்க போட்டோ அடிக்கணும்னா போட்டோ அடிச்சுக்கோங்க.
கொஞ்சம் என்ன புறம் ஞாபகம் காட்டுங்க, நான் தயாரிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். தயாரிச்சு இது பண்ணா இது குரூப் போட்டா சரி இன்ஷா அல்லாஹ். இது அழிக்கவா இல்லாட்டி ஓ அடுத்தது நாங்கள் உக்துன் ஷக்கீகாவுக்கு கொண்டு செய்ய போகிறோம். இதை வச்சு கொண்டு செய்யறோம்னா அந்த இடம் போகும் சில நேரம். நான் பெருசாக எழுதிட்டேன். நான் உங்களுக்கு தந்த இதுகள்ல நீங்கள் பயிற்சிகள் செய்யுங்க. இந்த எங்களோட இது கிளாஸ் முடிஞ்சாலும் உங்களுக்கு காட்டிக்கொள்ளலும் பிரச்சனை இல்லை. இந்த எங்களோட 12 நாள் இது முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்து பேசி காட்டி திருத்தி கொள்ளலும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இன்னொரு உதாரணம் நாங்க பார்ப்போம். உம்மு தாய், ஜத்து வாப்பட வாப்பா பாட்டன். அடுத்தது உக்துன் ஷகீகா என்ன உடன் பிறந்த சகோதரி. அகவானி லிஅப் என்றா வாப்பட வழியில வந்த 2 சகோதரர்கள். இப்ப நாங்க என்ன செய்வோம், இவங்க 3 பேரும் முகாசமா என்று சொல்லக்கூடிய அமைப்புல வரக்கூடியவங்க, அப்படித்தானே? அதே போலவும் இவங்களுக்கு நாங்க 6 கொடுப்போம். ஏன் 6 கொடுக்குறோன்னு தெரியுந்தானே? சொல்லுங்க. புள்ள இல்லைன்றதுனால 6 சொல்றா. இடத்துல 6 கொடுக்கறதுக்கான காரணம் உம்மாவுக்கு புள்ள ஈந்தாத்தான் 6 கொடுக்கணும், புள்ள இல்லாட்டி அல்ல. ஆனா இந்த இடத்துல 6 கொடுக்கறதே வேற காரணம் உண்டு. சொல்லுங்க பாப்போம். சகோதர சகோதரிகள் 2 பேரோ 2 பேரை விட கூடுதலாகவோ இருந்தா எவ்வளவு கொடுக்கணும் எண்டிகள்? 6 கொடுக்கணும் எண்டிகள். அந்த வகையில 6 கொடுத்திக்கிறோம். இப்ப இவ்வளவு டைம் என்னது 6 அப்படித்தானே? இப்ப எடுத்துட்ட நான் 2 விஷயம் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இவடத்துல உக்துன் ஷக்கீகாவுக்கு நிஸ்பு கொடுக்கணும் என்றதான் சட்டம். இப்ப நான் முகாசமா செஞ்சா எப்படி, அதே போல நிஸ்பு கொடுக்கிற எப்படி என்றது 2 மாதிரி நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். விளங்கிட்டா? அப்ப 6ல இவங்களுக்கு 1, இவங்களுக்கு எத்தனை ஆகுது? 5. சரிதானே? இந்த 5ல அப்பா 2 பேருக்கு சமன், உக்து ஒருத்தருக்கு சமன், இவங்க 2 பேருக்கு சமன், அப்படியா இல்லையா? 4 பேருக்கு சமன். இவங்க எத்தனை பேருக்கு சமன்? 4 பேர். அப்ப 4, 5, 7. எத்தனை? 7. அப்ப அதது ரோஸ் 7க்கு, அதது ரோஸ் எத்தனைக்குது? 7க்கு. அதது சிஹாம் எத்தனைக்குது? 5. அப்ப அவடத்துக்கு என்ன நடக்குது? தபாயுன் உண்டு, ஒரு முரண்பாடு உண்டு ஏற்பட்டிக்குது 2 ரெக்கங்களுக்கும் இடையில. இப்ப இந்த நேரத்துல இப்ப என்ன நடக்குமெண்டா, மொத்த சொத்துல 6 தானே, 6 தானே பிரிக்கப்பட்டிக்கு. 6ல அரைவாசி எத்தனை? 3. அந்த 6ல 3 இந்த உக்துன் ஷக்கீகாவுக்கு போகணும். 6ல 1 யாருக்கு போகணும்? உம்முக்கு போகணும். அப்ப எத்தனை பேலன்ஸ்? 2. அந்த 2ல இவங்களும் என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும், அப்படித்தானே? அப்படியானே? அப்ப இவர்கிட்ட சின்ன சிக்கல் உண்டு, குழப்பம் உண்டு. இப்ப என்ன நடக்குமெண்டா, 2, 4, 6, 7. உக்துன் ஷக்கீகாவுக்கு முகாசமா செய்யற நேரத்துல
நாங்க வந்து அகவானிலியா போட வந்தாங்கன்னு சொன்னா இவங்க நிஸ்ப எடுத்துட்டு பேலன்ஸா என்ன செய்வாங்க கொடுப்பாங்கன்னு தானே சொல்லிக்கு அந்த வகையில அப்ப ஜத்துக்கு எதிராகத்தானே இவங்களை கூப்பிட்டீங்க ஜத்துக்கு எதிராக இந்த பாட்டனுக்கு எதிராகத்தான் இவங்க என்ன செய்யப்பட்டிக்குது கூப்பிட்டீங்க இவங்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது இந்த இவங்க வரும் போது ஆனாலும் உக்துன் ஷகீகா தனியா வந்ததுனால அவக்குரிய நிஸ்பை எடுத்துக்கொண்டு பேலன்ஸா இவருக்கு கொடுப்பாங்க சரிதானே இப்ப 6ல 1 கொடுத்தாச்சு உம்மாவுக்கு பேலன்ஸ் 5 இருக்குது இந்த பேலன்ஸ் 5 வந்து என்ன செய்யலாம் இந்த பேலன்ஸ் 5ல நிஸ்ப எடுக்கிறது இல்ல பேலன்ஸ் 5ல நிஸ்ப எடுக்கிறது இல்ல மொத்தத்துல 6ல தான் நிஸ்ப எடுக்கிற அப்ப மொத்தத்துல 6ல நிஸ்ப எடுத்தா உக்துன் ஷகீகாவுக்கு எவ்வளவு போகணும் 3 போகணும் அப்ப இங்கே கொண்டு கொடுத்துட்டு இவங்களுக்கு 3 கொடுத்தா பேலன்ஸ் எத்தனை இருக்குது 2 அந்த 2ல தான் இவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க பங்கெடுக்க போறாங்க அதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லித்தான் நாங்க சொல்ல போறோம் இப்ப 7 தலை தானே 7 தலையால நாங்க முதலாவது என்ன செய்யணும் பெருக்கணும் அப்ப எத்தனை வந்துச்சு 6 7 42 அதே 7ஆல இங்க ஒண்ணு பெருக்குங்க 7 இப்ப இங்க எத்தனை 35 இந்த 35ல இவங்களுக்கு எத்தனை தலை 2 அப்ப இவங்க 10 எடுப்பாங்க இவங்களுக்கு ஒரு தலைக்கு தானே கணக்கு எடுக்கிற இவங்களுக்கு 5 போகணும் இவங்களை எத்தனை தலைக்கு 4 தலையை கணக்கு எடுப்போம் அப்ப எத்தனை வருது 20 சரியா இப்ப இங்கக்கு 20 இங்கக்கு 10 இங்கக்கு 5 அப்ப மொத்தம் 35 வந்துட்டா சரி இப்ப என்ன செய்வற இந்த 20 இவங்களோட சேர்க்கிற என்ன செய்யற இந்த 20ஐயும் இந்த உக்துன் ஷகீகாட 5ஓட என்ன செய்யற சேர்க்கிற சேர்த்தா எத்தனை 25 42 அரைவாசி எத்தனை 21 42 அரைவாசி 21 அந்த 21 எடுப்பாங்க எடுத்துட்டு இவங்களுக்கு என்ன செய்யற 4 கொடுக்குற சரியா ஓ சரி இன்னொரு பாக்ஸ் வாங்கலுவோம் அப்ப இவங்களுக்கு 7 இவங்களுக்கு 10 இவங்களுக்கு 21 இவங்களுக்கு 4 சொன்னது விளங்கிச்சா அதாவது இவங்கட 20 இவங்கட 5 என்ன செய்யற சேர்க்கிற சேர்த்தா 25 42 அரைவாசத்துனா 21 அந்த 21 கொடுத்து பேலன்ஸ் ஆகிற 4 இவங்களுக்கு கொடுக்குற கொடுத்தா அப்ப எத்தனை ஆச்சு கணக்கு சரி அப்படிதானே அப்ப உம்மாவுக்கு 7 பங்கு கிடைக்கும் 42ல அப்பாவுக்கு 10 பங்கு கிடைக்கும் உக்துன் ஷகீகாவுக்கு எத்தனை பங்கு கிடைக்கும் 21 கிடைக்கும் இவங்களுக்கு 4 கிடைக்கும் இது ஒரு முறை நாங்க 3 மாதிரி கணக்கு செய்யணும்னு சொல்லித்தான் நினைக்கிறோம் ரெண்டாவது ஒரு முறை உண்டிக்கு இப்ப இதுல அப்பாவுக்கு 42ல 10 தான் கிடைச்சிக்கனா அப்பாவுக்கு எவ்வளவு கிடைச்சிக்குது 42ல 10 கிடைச்சி இன்னொரு முறை உண்டிக்குது எப்படி கொடுக்குறேன்டா உம்முக்கு 6ல உண்டு ஜத்துக்கு வந்து சுபா என்னது சொல் பாக்கி
அடுத்தது உக்துன் ஷகீகா, இவங்களுக்கு சுலுசுல் பாக்கியண்டா மிஞ்சினத்தை 3ஆ பிரிச்சு ஒரு பங்கு. உக்துன் ஷகீகாவுக்கு வந்து நிஸ்பு, அகவானுக்கு வந்து அசபத். விளங்குதா? உம்மாவுக்கு 6 உண்டு, அப்பாவுக்கு வந்து மீதமாகிறத 3ஆ பிரிச்சு 2 பங்கு ஒரு பங்கு. உக்துன் ஷகீகாவுக்கு அரவாசி, சகோதரர்கள் அகவான்லியாவுக்கு அசபத். சரிதானே? இப்ப 2க்கும் 6க்கும் போமாசி என்ன? 6 தான். 2க்கும் 6க்கும் போமாசி 6 தான். அதனால 6ஆக பிரிச்சு ஒரு பங்கு, இங்க 6ஆக பிரிச்சு 6 2ஆ பிரிச்சு 3 பங்கு கிடைக்கும். பேலன்ஸ் ஆகிறது எத்தனை? 2. பேலன்ஸ் ஆகிறது எத்தனை? 2. அந்த 2ல கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் கணக்கு குழம்பிட்டு 1, அப்புறம் பேலன்ஸ் ஆகிறது 5. அந்த 5ஐயும் அப்படியே மொத்தமாக போடுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. விளையினா அந்த 5ஐயும் மொத்தமாக என்ன செய்யற போடுறோம். 5 3ஆ பிரிக்கணும். எத்தனையா? 5 3ஆ பிரிக்கணும். 5 3ஆ பிரிக்கலுமா? ஏலாது. அதனால நாங்க என்ன செய்வோம்? சுலுசுல் பாக்கியிட பின்னம் எத்தனை? பின்னத்துடைய பகுதி 3. அந்த 3ஆல இந்த 6 நாங்க என்ன செய்வோம்? பெருக்குவோம். 3 6 18. சரியா? இல்ல, சுலுசுல் பாக்கியுடைய பின்னத்துடைய பகுதியை, சுலுசுல் பாக்கியுடைய பின்னத்துடைய பகுதியை, அதாவது ஃபர்லுக்காராக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபர்ல கொடுத்துட்டு பேலன்ஸ் ஆகிறத 3ஆ பிரிக்கணும் என்று தானே இப்ப நாங்க பேசுறோம். இப்ப இது நாங்க பேசணும் எந்த அமைப்புல? முகாசமா அடிப்படையில. இது நாங்க பேசுறோம் எந்த அடிப்படையில? சுலுசுல் பாக்கி என்ற அடிப்படையில தான் இப்ப நாங்க பேசுறோம். 3 மாதிரி கணக்கு செய்யணும் படிச்சோம் தானே. ஃபர்லுக்காரர்கள் வந்தா எத்தனை மாதிரி கணக்கு செய்யணும்? 3 மாதிரி கணக்கு செஞ்சு எது நல்லமோ அதை கொடுக்கணும் தான் சொல்லிக்கிறோம். அப்படித்தானே? இப்ப உம்மாவுக்கு வந்து 6ல் 1 கொடுத்துட்டு பேலன்ஸ் 5 இருக்குது. அந்த 5 3ஆ உடைக்கலாம். 5 எத்தனைக்கு உடைக்கலாம்? 3ஆ உடைக்கலாம். 5 3ஆல பிரிச்சு உடைக்கிறதுக்கு ஏழாத சொட்டி அந்த 3ஆல பெருக்கிற 3 6 எத்தனை? 18. அதே 3ஆல என்ன செய்யுங்க? 3 1 3 5 15. இந்த 15 இப்ப 3 கொடைக்கலுமா இல்லவா? 7. இந்த 15 3 கொடைச்சா அதுல வந்து என்ன செய்யும்? 5 யாருக்கு போம்? ஜத்துக்கு போம். எத்தனை பேலன்ஸ் இருக்குது இப்ப? 10. இங்க எத்தனை இருக்குது? 18. 18 அரவாஸ் என்ன? 9. அந்த 10ல 9 வந்து யாரே கொடுக்குற? உக்துன் ஷகீகா கொடுத்துட்டு அகவானுக்கு என்ன கொடுக்குற? 1 கொடுக்குற. 1 கொடுத்தா இப்ப மறுபடியும் தஸ்ஹீ செய்யவாகும். 1 கொடுத்தா மறுபடியும் என்ன செய்யணும்? தஸ்ஹீ செய்யணும். ஏன் தஸ்ஹீ செய்யணும்? இங்க 2 பேர் இருக்கிறதுனால. இங்க எத்தனை பேர் இருக்கிறதுனால? 2 பேர் இருக்கிறதுனால. அப்ப அந்த 2ஆல மறுபடியும் பெருக்குங்க. 2ஆல பெருக்கினா 18 36. அதே மாதிரி 2ஆல பெருக்கிக்கும் போறோம். 3 6 5 10 9 18 2 2. சரியா? இப்ப 2 பேரும் 2 எடுப்பாங்க. உக்துன் ஷகீகாவுக்கு எத்தனை போம்? 18 போம். ஜத்துக்கு எவ்வளவு வரும்? 10 வரும். உம்மாவுக்கு எவ்வளவு வரும்? 6 வரும். சரியா? இப்ப பாருங்க, இங்க ஜத்துக்கு கிடைச்சது எவ்வளவு? 42ல 10. இங்க ஜத்து கிடைக்கிறது எவ்வளவு? 36ல 10. எது பெருசி? 36ல 10 பெருசி. அப்ப முகாசமா செய்யறதை விட சுலுசுல் பாக்கி கொடுக்கிறது தான் சிறப்புல கூட. விளங்கிட்டா? அப்ப அடுத்த முறை ஒன்று இது சுதுஸ் கொடுத்து செய்யறதுனா அப்பாவுக்கு என்ன செய்யணும்? சுதுஸ் கொடுக்கணும்.
சுதுஸ் கொடுத்தா இதை விட குறையத்தான் வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். ஓ, அதை எப்படி நாங்க கண்டுபிடிச்ச சுதுஸ் கொடுத்தா இதை விட குறைய போகுதுண்டு? உம்மாவுக்கு நாங்க 6 லோன் தானே கொடுத்திக்கிறோம். அப்ப உம்மாவுக்கு 6 லோன் கொடுத்தா 36ல 6 தானே கிடைக்குது. அப்ப ஜட்டுக்கு நாங்க 6 லோன் கொடுத்தா இங்கேயும் என்ன செய்யும்? 10 கிடைக்காது, 36ல 6 தான் கிடைக்கும். அப்ப 36ல 6 கூடையா, 36ல 10 கூடையா? 10 கூட. அதனால சுலுசுல் பாக்கியுடைய அமைப்புல கொடுக்கிறது தான் சிறப்புல கூட. விளங்கிட்டா? இந்த இடம் கொஞ்சம் அந்த சுத்தி அடிச்சு எடுக்கிற இடம், அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சுலுசுல் பாக்கி வந்து நான் அந்த இதுல அதது ரோஸ்னு பார்க்கிறேன். முகாசமால அதது ரோஸ் பார்ப்போம். முகாசமால அதது ரோஸ பார்ப்போம். இங்க சுலுசுல் பாக்கின்னு வந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு சுலுசுல் பாக்கி அந்த பின்னதை கொடுக்கணும். ஏன் ஃபர்ல கொடுத்துட்டு உம்மாட இந்த உம்மாட பங்கை நாங்க என்ன செஞ்சுட்டு கொடுத்துட்டு மிஞ்சிறத 3ஆ பிரிக்கணும். ஃபர்லுக்காரரு கொடுத்துட்டு மிஞ்சிறத என்ன செய்யணும்? 3ஆ பிரிச்சு ஒரு பங்கு ஜத்து கொடுக்கணும். அதே போல மத்தத்தை தான் என்ன செய்யணும்? மத்த 2 பங்கு தான் அந்த உக்துன் ஷகீகாக்கும் அகவானுக்கும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். சுலுசுல் பாக்கில அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பங்க கொடுத்ததுக்கு ஃபர்ல முதலாவது கொடுக்குற, அதே போல சுலுசுல் பாக்கிக்கு பிரிக்கணும். பிரிச்சுட்டு கொடுத்துட்டு பேலன்ஸை வந்து மறுக யாரையும் கொடுக்கணும்? உக்துன் ஷகீகாக்கும் அகவானுக்கும் கொடுக்கணும். கொடுக்கும் போது உக்துன் ஷகீகாக்கு நிஸ்பாக்கி கொடுக்கணும். பேலன்ஸை தான் யாருக்கு கொடுக்கணும்? அகவானில் யபுக்கு கொடுக்கணும். சரிதானே? இந்த மசாலா கிதாபுல பிழையாக எழுதிக்கு அந்த மவாரிஸ் என்ற கிதாபுல கொஞ்சம் சிக்கலாயிக்கு, அதாவது நம்பர்கள் போகும்போது. நாங்க சுதுசு கணக்கு செய்யணுமா? தேவையில்லை. ஆனா 3லயும் எது சிறப்பு? இந்த இடத்துல சுலுசுல் பாக்கி தான் சிறப்பு. நாங்க முன்னுக்கு பேசினதுல என்ன செஞ்சாங்க? அகுன் ஷக்கீக்கு பங்கை எடுத்துட்டு அகுன் லியப என்ன செஞ்சுட்டார்? தட்டி விட்டுட்டார். அப்படிதானே? இப்ப இங்க சொல்றதுல உக்துன் ஷக்கீகா அப்படி செய்யல, தட்டி விடல. தனக்குள்ள நிஸ்பை எடுத்துக்கொண்டு பேலன்ஸை யாரு கொடுத்தாங்க? பனுல் அல்லாத்துக்கு கொடுத்தாங்க. இதுதான் இவரதுல உள்ள வித்தியாசம். ஆனா தனி ஒரு உக்துன் ஷக்கீகா வந்தா மட்டும்தான் அந்த சட்டம். உடன் பிறந்த சகோதரி ஒத்தர் மட்டும்தான் வந்திக்கிறா தான் என்னது? ஆம்பளையோட கலந்து வந்தாலோ அல்லது ஆம்பளை மட்டும் வந்தாலோ அல்லது ஒத்தரை விட கூடுதலாக வந்தாலோ இந்த சட்டம் வராது. சரிதானே? நல்லா கவனிச்சு கொள்ளணும். ஆம்பளையும் பொம்பளையும் கலந்து வந்தாலும் அந்த நிஸ்பை எடுத்துக்கொண்டு பேலன்ஸ் கொடுக்கிற பேச்சு இல்லை. 2 பேரை விட கூடுதலாகவோ பொம்பளைகள் வந்தாலும் அந்த பேச்சு இல்லை. ஆம்பளை மட்டும் வந்தாலும் அந்த பேச்சு இல்லை. ஆம்பளை மட்டும் வந்தாலும் தட்டி விடுவாங்க. ஆம்பளையும் பொம்பளையும் கலந்து வந்தாலும் தட்டி விடுவாங்க. பொம்பளையில 2 பேரை விட கூடுதலாக வந்தாலும் தட்டி விடுவாங்க. ஒரே ஒரு பொம்பளை மட்டும் வந்தா தான் என்னது? தட்டி விட மாட்டாங்க. தனக்குள்ள நிஸ்பை எடுத்துக்கொண்டு பேலன்ஸா கொடுப்பாங்க. அது எத்தனையும் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அது அவடத்துல நாங்க அகவான்லியா போட்டதுனாலதான் இந்த 2 பேருக்கு மருக தஸ்ஹீ பண்ண வேண்டி வந்துச்சு. அந்த இடத்துல அகுன்லியா போட்டிருந்தா நாங்க இந்த தஸ்ஹீஹும் செஞ்சிக்க தேவைப்படாது. இல்லைங்கண்ணா? இந்த இடத்துல அகுன்லியா பேரு நாங்க ஒத்தரை போட்டிருந்தா என்ன செய்யப்பட்டிருக்காது? தஸ்ஹீ செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. ஒன்று பேலன்ஸ் ஆன ஒன்று அவரை எடுப்பார். அந்த விஷயமும் மீக்குது. நாங்க அந்த இடத்துல அகுன்லியா பேண்டு போட்டு தஸ்ஹீ இல்லாம வச்சிருந்தா
அப்படியே இதாயிரும். அதே நேரம் அகவான்லியா வந்தா தசி செய்யணும் வேண்டியது மறுபடியும் வரும். அப்ப ரெண்டாவது தசி ஒன்று நடக்குது அவர்கிட்ட. சுலுசுல் பாக்கியால தசி பண்றது ஒன்று நடக்குது. அதே போல அததுர் ஓசுக்கு இதாகாததுனால தசி பண்றது ஒன்று நடக்குது. இப்ப நாங்க நேத்து முதுநாத்தெல்லாம் சொல்லி வந்ததுதான் அக்தரியான்னு சொல்லக்கூடிய மசாலா. இது எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி பார்த்தா நீங்க கொஞ்சம் புதனப்படுவீங்க. ஜெயிது பின் சாபித் ரலியல்லாஹு அந்த அளவுக்கு கணக்குல ஒரு எக்ஸ்பர்டான ஒரு அனுபவமான ஆளுன்றத இதுல இருந்து விளங்கி கொள்ளலாம் இந்த அக்தரியா மசாலா செஞ்சதுனால. ஆனா இந்த மதுஹபுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஹனஃபிகள் என்ன செய்வாங்க, சட்ட பிரகாரமே போவாங்க. எதன் பிரகாரம்? சட்ட பிரகாரமே தான் போவாங்க. அவங்க சட்டத்துக்கு மாற்றம் செய்யறதே இல்லை. இவங்க பார்க்கறது எது சரி ஒரு அமைப்புல அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு பெஸ்ட செய்யலுமோ அவ்வளவு பெஸ்ட செய்ய பார்ப்பாங்க. விளங்கினா சரியா? இப்ப நாங்க அக்தரியா மசாலாக்கு போமா? சரியா? அந்த வாய்க்கு பழகினதுனால சரியான கஷ்டம் தமிழை சேர்த்து கொள்றது. வளமையில் நாங்க மதரசால அரபாலே சொல்லி கொடுத்து பழகினதுனால அந்த அரபு மட்டுமே தான் வருது. என்ன செய்து இல்லை, தமிழ் வாய்க்கு வருது இல்லை. அந்த பழகின வார்த்தைகளே தான் என்ன செய்யுது வரப்பாக்குது. அதை ஜாயின் பண்ண செல்ல கொஞ்சம் தடமாறுது. அந்த ஓதினாக்களுக்கு அது அவசரமா அதுதான் படும். தமிழ்ல சொல்ல அது அவசரமா படாது. கை பெண்ணே சேர்த்துக்கொள்ள முடியுமான அளவு. நாங்க சூரத்துல் மஸ்அலத்தில் அக்தரியா போட்டிக்கிறோம். ஜௌஜ் கணவன், உம்மு தாய், ஜத்து பாட்டன் வாப்பட வாப்பா. பாட்டன் என்று சொல்றது அப்பா என்று சொல்றது வாப்பட வாப்பா மட்டும்தான் சொல்ற. உம்மட வாப்பட சைடு இல்ல. அடுத்த உக்துன் ஷகீகா உடன் பிறந்த சகோதரி. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம் பங்குகளை. சௌஜிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஏன் நிஸ்பு கொடுக்கணும்? அறவாசி கொடுக்கணும். பிள்ளைகள் யாரும் வரல. இபன் இபனுல் இபன், மகன் மகண்ட மகன், மகள் மகனுடைய மகள், இந்த 4 பேரும் என்ன செய்யல வரல என்றதுனால உம்முக்கு எவ்வளவு கொடுக்கணும்? தாய்க்கு எவ்வளவு கொடுக்கணும்? சுலுஸ் கொடுக்கணும். அதாவது 3ல் 1 கொடுக்கணும். ஏன் 3ல் 1 கொடுக்கணும்? சகோதரிகள் 2 பேரோ 2 பேரை விட கூடுதலாகவோ என்ன செய்யல வரல. அதே போல பிள்ளைகளும் என்ன செய்யல வரல. இப்ப ஜத்து உக்துன் ஷகீகா. இப்ப இங்க நாங்க ஜத்துக்கு முகாசமா என்ற அடிப்படையில பார்ப்போம். ஃபர்ஸ்டுக்கு சரி, ஜத்துக்கு 6ல் 1 ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்டுக்கு யார் என்னன்னு பார்ப்போம். 6ல் 1 பார்ப்போம். சுதுஸ் சரியா? சுதுஸ் பார்ப்போம். உக்துன் ஷகீகா அசபத் என்ற வகையில பேலன்ஸ் எடுக்கிறன்னு பார்ப்போம். அசபத் என்ற வகையில
என்னது பேலன்ஸ எடுக்கிறேன்னு பார்ப்போம். இப்ப கோமாசி என்ன 6 3 2 6. ஏன் 6 கோமாசி வச்சோம்? அவ்வள் முதலாவது குரூப்ல 2ல் ஒன்று வந்தீங்க, 2வது குரூப்போட என்ன செஞ்சுக்குது வந்தீங்க. அப்ப 6 அரைவாசி என்ன 3. சரி. அடுத்தது வந்து உம்மாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும் 2. உம்மாவுக்கு எத்தனை கொடுக்கணும் 3ஆ பிரிச்சா 2. அப்பாவுக்கு எத்தனை கொடுக்கணும் 1. இப்ப என்ன நடந்தீங்க 1 2 3 மொத்தம் 6 பங்கு முடிஞ்சு. இப்ப நாங்க ஏற்கனவே சொன்னோம் அசபத்காரர்கள் என்று சொல்லக்கூடியவங்க ஃபர்லுக்காராக்கள் என்ன செஞ்சிட்டு பங்குகள் எல்லாம் எடுத்துட்டா மிஞ்சல் ஏண்டா இவங்க சுக்கூத் ஆகுவாங்கண்டு. ஆனா அந்த 2 மசாலா நாங்க அவர்கிட்ட என்ன செஞ்சோம் இஸ்திஸ்னா பண்ணினோம், விதிவிலக்காக்கினோம். ஒன்று முஸ்தரிகாவுடைய மசாலால, அடுத்தது வந்து யாரு அக்தரியான மசாலால. வல் உக்த லிகைரி உம்மின் ஃபில் அக்தரியா. அந்த தாரீஃப கொஞ்சம் எடுங்க. முன்னுக்கு நல்லா முன்னுக்கு. அந்த அஸ்ஹாபுல் ஃபுரூல் அசபாத் அந்த தாரீஃப்கள் கொஞ்சம் போட்டிருந்தோமே. இல்ல இந்த பாருங்க. வபி இபாரத்தின் நுஹ்ரான்னு போட்டு மையஹுது குல்லல் மாலி பிஜிஹத்தின் வாஹிதத்தின் இலாலம் யகுன் சாஹிபுல் ஃபுரூத். ஃபர்லுக்காராக்கள் யாரும் இல்லையண்டா ஒரே வழியில முழு சொத்தையும் என்ன செய்யறவங்க எடுக்கிறவங்க. அவில் பாக்கிய பஅத அஹ்திஹிம் ஃபுரூதஹும், அல்லது ஃபர்லுக்காராக்கள் ஃபர்லுகளை எடுத்தது பின்னால பேலன்ஸ் ஆகிறத எடுக்கிறவங்க. வயஸ்குத்து இந்த இஹ்ராஸிஹிம் ஜமீ அல் மால், முழு சொத்தையும் அந்த ஃபர்லுக்காராக்கள் எடுத்துட்டாங்கன்னா விழுவாங்க. முழு சொத்தையும் ஃபர்லுக்காராக்கள் எடுத்துட்டா என்ன செய்வாங்க விழுவாங்க. நான் இந்த தாரீஃபை கொஞ்சம் மாத்திக்கிறேன் டியூட்ஸ்ல உள்ளதுக்கு ஏற்கனவே தந்ததுல. இல்லல் இஹ்வத்தல் அஷிக்கா ஃபில் முஷ்தரிகத்தி, முஷ்தரிகா மஸ்அலால உடம் பிறந்த சகோதர சகோதரிகளை தவிர. வல் உக்த லிகைரி உம்மின் ஃபில் அக்தரியத்தி, அக்தரியா மஸ்அலால உம்மட வழியில வராத சகோதர சகோதரிகள். உம்மட வழியில வராத என்ன வாப்பட வழியில வந்தவங்க, இல்லாட்டி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். விளங்கிட்டா? அப்ப வல் உக்த லிகைரி உம்மின் ஃபில் அக்தரியா. அப்ப இந்த இடத்துலதான் இது இடம். அல் உக்த லிகைரி உம்மின் ஃபில் அக்தரியால இந்த அல் உக்து ஷகீகா வருவாங்க. விளங்கிட்டா? அப்ப இவங்க இஸ்திஸ்னா செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு பங்கொண்டு கொடுக்கணும். இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யணும் பங்கொண்டு. அவங்க சொல்றாங்க, ஹனஃபியல் சொல்றாங்க காயிதா என்ன ஃபர்ல் சுக்கூத் ஆகிற அவ்வளவுதான். ஃபர்ல் எல்லாம் முடிஞ்சு பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு இல்ல. அதுல நாங்க இவங்களை ஆக முக்கியம் என்று இதெல்லாம் பாக்குறது இல்லை என்னதான் அவங்க சொல்லுவாங்க. சட்டம் என்ன கொடுத்துட்டு மிஞ்சினா தான் எடுக்கிற, மிஞ்சல்லாட்டி இல்ல. அது எவ்வளவு முக்கியமான ஆக்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. எவ்வளவு முக்கியமான ஆக்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன செய்வாங்க கொடுக்க மாட்டாங்க. இங்க இடத்துல சுக்கூத் அவங்கள்ட்ட, இந்த இடத்துல அவங்கள்ட்ட யாரு இப்ப இடத்துல ஜத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்கிறோம் 6 உண்டு. இப்ப நாங்க சுலுசுல் பாக்கி கொடுத்தால் என்ன செஞ்சால் ஜத்துக்கு வந்து நாங்க பேலன்ஸ 3ஆ பிரிச்சு கொடுத்தா என்ன நடக்கும்? ஜோஜு ஃபர்லுடையவர் அப்படிதானே, உம்மு ஃபர்லுடையவங்க. அப்ப அவங்கட பங்க கொடுத்தா 5 போனா 1 தானே பேலன்ஸ், 1 தானே பேலன்ஸ். அப்ப சுலுசுல் பாக்கி என்ன அந்த 1 நாங்க 3 பிரிக்கவாகும். இந்த பேலன்ஸ் ஆன 1 நாங்க என்ன செய்யவாகும் 3 பிரிக்கவாகும். 3 பிரிச்சு இவங்களுக்கு 1 இவங்களுக்கு 2 போகும். 3 பிரிச்சு இவங்களுக்கு 1 இவங்களுக்கு 2 வரும். அப்ப சுதுச விட குறையும். யாரோட பங்கு? ஜத்திட பங்கு சுதுச விட என்ன செய்யும் குறையும். நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம் ஜத்திட பங்கு சுதுச விட குறையறதுக்கு 7. 6 பேலன்ஸ் ஆகிக்கு 6ல 5 போனா 6ல 1 தான் பேலன்ஸ் ஆகிக்கு. அந்த பேலன்ஸ நாங்க சுலுசுல் பாக்கி என்ற வகையில பேலன்ஸ 3 பிரிச்சு 1 பங்கு இங்க 2 பங்கும் கொடுத்தா 6ல 1 விட பங்கு குறையும். அதனால சுலுசுல் பாக்கி அடிப்படையில கொடுக்க 7.
சரி முகாசமாண்டு வச்சாலும் எதண்டு வச்சாலும் முகாசமாண்டு வச்சா ஜத்துக்கு 2 உக்துன் ஷகீகா கொண்டு போகும். இவங்க ஆம்பளைண்ட வகையில 2, இவங்க பொம்பளைண்ட வகையில உண்டு. அப்படி பார்த்தாலும் 6 விட குறையத்தான் போகுது. அப்ப 6 தான் சிறப்பான இடம். எது சுலுசுல் பாக்கி பேலன்ஸ 3 பிரிச்சு இவங்களுக்கு கொண்டு இவங்களே 2 கொடுத்தாலும் 6 விட குறைய போகுது. முகாசமா என்று பார்த்து இவங்களுக்கு 2 தலை இவங்களுக்கு 1 தலைன்னு பார்த்து கொடுத்தாலும் இவங்களுக்கு 2 இவங்களுக்கு கொண்டு போனா அதுலயே 6 விட என்ன செய்யத்தான் போகுது, குறையத்தான் போகுது. அதனால 6 தான் சிறப்பு, 6 தான் சிறப்பு. ஆனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப 6 விட கூட கொடுக்க போறாங்க, உக்துன் ஷகீகாக்கும் பங்கும் கொடுக்க போறாங்க. ஜத்துக்கு என்ன கொடுக்க போறாங்க, 6 விட கூட கொடுக்க போறாங்க. உக்துன் ஷகீகாவும் என்ன செய்ய போறாங்க, பங்கும் கொடுக்க போறாங்க. எப்படி செய்யறன்னு கொஞ்சம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப நாங்க வெளிரங்க கணக்குல பார்த்தா என்னது, என்ன வழியிலே சுதுச விட குறையவே. இப்ப என்ன நடக்கும் என்றா, இந்த இடத்துல நாங்க தனியா எழுதுவோம். ஜௌஜ் கணவன், உம்மு தாய், ஜத்து வாப்பட வாப்பா அப்பா பாட்டன், உக்துன் ஷகீகா. அப்படிதானே, சரிதானே? இப்ப என்ன நடக்கும், எல்லாரையும் ஃபர்லுக்காரராக்குறார். அறவாசி 2 உண்டு. சரி, உம்மாவுக்கு 3 உண்டு. உம்மாவுக்கு எவ்வளோ, 3 உண்டு. ஜத்துக்கு 6 உண்டு. ஜத்துக்கு எவ்வளோ, 6 உண்டு. உக்துன் ஷகீகாவுக்கு 2 உண்டு, அறவாசி. சரியா? சட்டத்துக்கு மாத்தம் தான் செய்யற. சட்டத்துக்கு நிஸ்பு கொடுக்கிற இடத்துல செல்லிக்கு ஜத்து வராட்டி தான் நிஸ்பு. அப்ப இங்க ஜத்து என்ன செஞ்சுக்குது, நிஸ்பு கொடுத்து. சட்டத்தை மாத்தம் தான் செய்யற, ஆனா பெஸ்ட செய்யற. சட்டத்துக்கு மாத்தம் தான் செய்யற, ஆனா எதை செய்யற, பெஸ்ட செய்யற. அப்ப இதுல ஆக முக்கியம் அங்க இதுதான் நீக்கி. இப்ப பொதுவான சட்டம் ஒன்று ஈக்க, இப்ப பொதுவாக எல்லா இடங்கள்லயும் இந்த பிரச்சனைகள் ஈக்கி. ஒரு மதரசாவை எடுத்தாலும் ஒரு நாட்டை எடுத்தாலும் பொதுவான சட்டம் ஒன்று என்ன செஞ்சுப்பாங்க, போட்டிப்பாங்க. ஒரு கம்பெனி எடுத்தாலும் எல்லாம் பொதுவான ஒரு சட்டம் ஒன்று ஈக்கும். சட்ட பிரகாரம் எல்லாம் போட்டுட்டு என்ன நடக்கும் என்றா, சிலாக்கள் பிடிச்சு நிற்பாங்க, சட்ட பிரகாரமே தான் செய்யணும், சட்டத்தை மாத்தம் செய்யப்படாதுன்னு. இன்னொரு கூட்டம் மீப்பாங்க, இன்னொரு சாரார் சட்டத்துக்கு மாத்தம் செஞ்சு பெஸ்ட் ஒன்று செய்ய பார்ப்பாங்க. சட்டத்துக்கு மாத்தம் செஞ்சு நல்லத ஒன்று செய்ய பார்ப்பாங்க. விளங்கிட்டா? இந்த அமைப்புல தான் இந்த இடத்துல நடக்குது. சரி, இப்ப நிஸ்பு கொடுக்கிற நிபந்தனையில அஸ்லுன் தக்கர் ஈக்கப்படாதன்னு செல்லிக்க அஸ்லுன் தக்கர் ஈக்க நிஸ்பு கொடுத்தீங்க. அஸ்லுன் தக்கர் ஈக்க என்ன செஞ்சுக்குது, நிஸ்பு கொடுத்தி. அப்ப உக்துன் ஷகீகாக்கு நிஸ்பு கொடுத்தீங்க. அது சட்டத்துக்கு மாத்தம். சரியா? அடுத்தது சுக்கூத் அசபத்தண்டு வகையில பார்க்கும் போது என்ன செய்யணும், சுக்கூத்தாகணும். சுக்கூத்தாக்காம என்ன செஞ்சுக்குது, பர்லுக்காராக்களுக்கு கொடுத்துட்டு மிஞ்சிரத்தை என்ன செய்யணும், மிஞ்சினா தானே கொடுக்கணும், மிஞ்சாட்டி கொடுக்கலவே. அப்ப அந்த இடத்துலயும் சட்டம் மாத்தம் செய்யப்பட்டீங்க. ஆனா சட்டம் மாத்தம் செஞ்சாலும் என்னது நடந்தீங்க, நல்லது நடந்தீங்க. எது நடந்தீங்க, நல்லது நடந்தீங்க. இப்ப என்ன நடந்தீங்க, இப்ப பாருங்க, பங்கு கொடுங்களே. எத்தனை போமாசி, 6. 6ல அறவாசி 3. 6 3 பிரிச்சா 2. 6 ஒரு பதில் 1. அதுக்கப்புறம் 6 3 பிரிச்சா 6 2 பிரிச்சா 3. மொத்தம் என்ன நடந்தீங்குது, 9க்கு அவுலாகிக்குது. 9க்கு என்ன நடந்தீங்குது, அவுலாகிக்குது. சரியா? இப்ப என்ன செஞ்சாங்கண்டா, இப்படி கொடுத்துட்டு, இப்படி என்ன செஞ்சுட்டு கொடுத்துட்டு இந்த ஒன்றையும் இந்த 3ஐயும் சேர்த்தாங்க.
யாரு? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? ஜத்திட பங்கு ஒன்றையும் உக்துன் ஷகீகாட மூணையும் என்ன செஞ்சாங்க? சேர்த்தாங்க. சேர்த்தா அப்ப எத்தனையாச்சு? 4 ஆக்கி அது பிறகு முகாசமா வாக்கினாங்க. முகாசமா என்ன? இவங்கள ஒரு சகோதரனாக கணக்கெடுக்கிற, இவங்கள ஒரு சகோதரி. அப்ப இவங்களுக்கு 2 பங்கு, இவங்களுக்கு 1 பங்கு. சரி, 4 தானே ஈக்கி. இப்ப 4 வந்தா என்ன நடக்கும்? 4 3 பிரிக்கலவே. அப்ப 3ஆல நாங்க பெருக்கோம். 3 9 27. இப்ப அதே 3ஆல எல்லாம் பெருக்குங்க. 3 9 3 6 3 12. 12ல இவங்களுக்கு 8, இவங்களுக்கு 4. சரியா? 12ல லிதக்கரி மிஸ்லு ஹத்தில் உன்சையன் என்ற படிக்கு என்ன செஞ்ச? இவங்களுக்கு 8 கொடுத்த, இவங்களுக்கு எத்தனை கொடுத்த? விளங்குதா சொன்னது? இப்ப இந்த 2ஐயும் நாங்க சேர்த்தோமே. இந்த 2ஐயும் என்ன செஞ்சோம்? சேர்த்தோம். சேர்த்துட்டு 4 ஆகிட்டு லிதக்கரி மிஸ்லு ஹத்தில் உன்சையன், ஆம்பளைக்கு 2 பங்கு, பொம்பளைக்கு 1 பங்கு என்ற வகையில கொடுத்தோம். கொடுத்ததோட இவங்களுக்கு 2 பங்கு, இவங்களுக்கு 1 பங்கு கொடுக்கலாம். 4க்கு 4 3 என்னது? தனாசுபாகுது இல்ல, பொருந்தது இல்ல. அதனால அந்த 3ஆல நாங்க என்ன செஞ்சோம்? 3 தலை தானே, அது 3, 2 தலை 1 தலை 3 தலை. அந்த 3ஆல 9 பெருக்கணும். 3ஆல 9 பெருக்கினா எத்தனையாச்சு? 27. அதே 3ஆல கொண்டே பெருக்குங்க. 3 9 3 6. விளங்கிட்டா? அதே போல 4 பேலன்ஸ் செய்யுதே, அந்த 4ஐயும் பெருக்கினா 3 4 12. 12 3 குறைச்சி 2 பங்கு 8. யாருக்கு? ஜத்துக்கு. சரி, இவங்களுக்கு எத்தனை பங்கு? 4. இப்ப ஜத்துக்கு இந்த இடத்துல எவ்வளவு கிடைச்சிக்கு? 27ல 8 கிடைச்சிக்கு. சரியா? இங்க ஜத்துக்கு எவ்வளவு கிடைச்சிக்கு? 6ல 1 கிடைச்சிக்கு. இப்ப 2 பெருக்குங்களே, அந்த போக்கா போய் பாருங்களே. 27 தர 6 எத்தனை? 162. சரியா? சரியா? மெச் பாக்குறாக்களுக்கு லேசா கணக்கு எடுக்கல. ஒரு ஓவருக்கு 6 போலண்டா என்னது? 27 ஓவருக்கு 162 வரணும். சரியா? 162. சரி, 6 8 48. 27 1 27. 162ல 27 சிறப்பா, 162ல 48 சிறப்பா? 162ல 48 சிறப்பு. அப்ப யாருக்கு? ஜத்துக்கு வந்து சுதுச விட கூடையும் கொடுத்து உக்துன் ஷகீகாக்கும் பங்கு கொடுத்தி. இவங்க செஞ்ச வேலை சுதுஸ்தான் கிடைச்சா உக்துன் ஷகீகாக்கு பங்கு கிடைக்கவும் இல்லை. ஆனா இவரத்துல பாதிக்கப்பட்டாக்கள் யாரு? இவங்க 2 பேர். யாரு? உம்மும் சௌஜும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாரு? பங்கு கொடுக்கறதுக்காக, உக்துன் ஷகீகாக்கு பங்கு கொடுக்கறதுக்காக வேண்டியும், ஜத்தில பங்க சுதுச விட கூட்டுறதுக்காக வேண்டியும். சரியா? விளங்கினா? இதுதான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய கணக்கு. அவங்கட இல்ல, அவங்களுக்கு என்ன ஃபர்லு? வாப்பட ஃபர்லு தானே. வாப்பாக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதே தான் கொடுக்கணும்னு தானே சொன்ன. வஹுவ கல் அபி, அவர் யார போல? வாப்ப போல. இந்த ஃபக்திஹி, யார் இல்லாத நேரத்துல? வாப்ப இல்லாத நேரத்துல. அப்ப வாப்பாக்கு சுதுஸ்தானே நாங்க பங்கு சொல்லிக்கிறோம், அந்த பங்கை நாங்க கொடுக்கணும். அதை விட குறைக்கலாம், சுதுச விட குறைக்கலாம்.
தெளிவா விளங்கினா பாடம். இப்ப நாங்க ஜத்துடைய மசாலா போயிட்டு இப்ப ரத்துடைய மசாலா அவுளுடைய மசாலாக்கு வர போறோம். ஓ, அதாவது அந்த ரெண்டடமிக்கு தானே உக்துன் ஷகீகா மட்டுமல்ல, இந்த இடத்துல உக்துன் லியாப போட்டாலும் அதே சட்டம் தான். இந்த ஷகீகா இடத்துக்கு நாங்க யார போட்டா உக்துன் லியாப் தந்தை வழி சகோதரிய போட்டாலும் இதே சட்டம் தான். அவங்க அப்படி கொடுப்பாங்க ஹனஃபி மதுஹப்ல, இவங்க எப்படி கொடுப்பாங்க விளங்கிட்டா? பிரச்சனை இல்லை. அது ஹஜ்பு இஸ்திஹாம் என்று சொல்லி ஒன்றிக்குதே. ஹஜ்பு இஸ்திஹாம் அசல்ல வந்து உக்துன் ஷகீகா அசபத் அல்ல விளங்கினா? அசல்ல வந்து யாரல்ல உக்துன் ஷகீகா அசபத் அல்ல. விளங்கினா? அசபத்தும் பின் நஃப்ஸ்ல லிஸ்ட்லயும் யார் இல்ல உக்துன் ஷகீகா இல்ல. அசபத் பில் கைரான்னு பார்த்தா அதுவும் இல்லை. நஃபுன் ஷகீக் வந்தா தான் உக்துன் ஷகீகா அசபத் பில் கைரன்னு வரும். விளங்கினா? அடுத்தது அசபத் மால் கைரான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன் பின்தோ பின் துலிபனோ என்ன செஞ்சில்ல வந்தில்ல. அப்ப அவ ஃபர்லுக்கார பொம்புல. அவ யாரு? ஃபர்ல எடுக்கக்கூடிய ஒரு பொம்புல. அப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச இந்த முறை ஃபர்ல கொடுத்துட்டார். என்ன செஞ்சாரு? ஃபர்ல கொடுத்தார். ஆனா அங்க சட்டத்துல மாத்தம் செஞ்சது என்னது? ஜத்து ஈக்க கூடாது நிஸ்ப எடுக்கிறதுக்கு என்று செல்ல ஈக்கிற இடத்துல என்ன செஞ்சுக்குது? கொடுத்தி. இப்ப எடுத்துட்டு அவ அசபத்தோட ஒரு அமைப்புக்கு வார எந்த வகையில முகாசமா என்று செஞ்சாதான் அசபத் என்ற வகையில வார. எந்த வகையில முகாசமா செஞ்சாதான் அசபத் என்ற வகையில வருவா. முகாசமால ஜத்து வந்து யார மாதிரி ஆயிடுவார்? அவரும் ஒரு சகோதரராக ஆயிடுவார். அப்ப சகோதரராகினா அவ அசபத் பில் கைராக மாறிடுவார். சரிதானே? அப்ப ரெண்டு ஜாதியை குழப்பி அடிச்சு ஒரு ஜூஸ் ஒன்று அடிச்செடுத்தி ஃபர்லாம் கொடுத்து அந்த இப்போ அசபத்தாக்கி ஒரு ஜாதி பல்க் கேம் ஒன்று என்ன செஞ்சுக்குது கொடுத்தி. எப்படியோ என்ன நடந்தி? எல்லாருக்கும் பங்கு கொடுத்தி, அவருக்கு சுத்த விட கூட கொடுத்தி. பொதுவாக சட்டங்கள்ல இஸ்திஸ்னா எந்த இடத்துல ஈக்குதோ அந்த இடத்த கவனம் செலுத்திக் கொள்ளும். பொதுவாக சட்டங்கள் சொல்லும் போது எந்த இடத்துல இஸ்திஸ்னா செய்யப்படுவதோ அந்த இடத்த விசேஷ கவனம் செலுத்தணும். இல்லாட்டி குழம்பிடும். இப்ப நாங்க ஓதுற காலத்துல எங்களை தஹசீல் கிளாஸ்ல இந்த கணக்கு எங்கட பெரிய தந்த நான் வந்து அவுலாக்கி 9 வரைக்கும் பெய்தீந்தேன். அதே போல வந்த நிர்வகரி மிஸ்லு ஹர்தில் உன்சையன் என்ற அடிப்படையில் முகாசமா செய்யல. அதனால எனக்கு அந்த கணக்கு பிழை. என்னோட தஹசீல் எக்ஸாம்ல ஃபிக்ஹ் பாடத்துல இந்த மசாலா கேட்டிருந்தாரு பெரிய ஹஜ்ரத். நான் வந்து அவுல் வரைக்கும் போனேன். 9 ஆளை போட்டு இது வரைக்கும் பெய்தீந்தேன். அதே போல அந்த தஸ்ஹீ பண்ணி 3 ஆளை பெருக்கி 27 வரை எடுத்து கணக்க செஞ்சிக்கல. சரியா? அழிக்கவா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாயால ஃபராயில்ல மிச்சம் தேர்ச்சி பெற்றவங்கன்னு புகழ்ந்து சென்னத்தை பின்னால் அவங்கள ஏதாவது ஒன்று நாங்க பார்க்கணுமா? சர்டிஃபை பண்ணின யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிஃபை பண்ணிக்கு. அப்ப அது சரியா தான் நீக்கும். நாங்க ஒரு சைடால பார்க்கறது இல்ல, எல்லா சைடாலையும் என்ன செய்யணும், பார்க்கணும் தான் அவங்களோட நிலப்பாடு. ஒரு சைடை மட்டும் கவனிக்காம எல்லா சைடையும் என்ன செய்யணும், கவனிக்கணும் என்றுதான் அந்த நிலப்பாடு. சரி, இப்ப நாங்க போவோம். இந்த அவுளுடைய பாடம் ஏற்கனவே நாங்க பிராக்டிக்கலாக செஞ்சிட்டோம். அதனால நாங்க சுருக்கமா செய்வோம் இந்த பாடத்தை. அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோமா? அது அவுல் என்று சொல்லக்கூடியதுல பொதுவாக நாங்க பார்ப்போம். நாங்க ஒரு மசாலா நாங்க போடுறதானே, என்னது ஒரு மசாலா ஒன்று நாங்க என்ன செய்வோம், போடுவோம். அது போல ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு எவ்வளவு என்று நாங்க என்ன செய்வோம், பங்கு போடுவோம். பங்கு போட்டதுக்கு பின்னால் அந்த பங்குகளை பிரிக்கிறதுக்கு என்று போமாசி பார்த்து ஒரு கணக்கொண்டு போட்டுருவோம் தானே. போமாசி பார்த்து ஒரு கணக்கொண்டு போட்டுருவோம் தானே. அப்படி பார்த்து போடும் போது 7 வகையான நம்பர்ஸ் தான் வரும். ஃபர்ஸ்டா வரக்கூடிய நம்பர்ஸ்கள் எத்தனை? 7. அதுல வரக்கூடிய நம்பர்கள்ல எடுங்களேன். அந்த அடுத்த ஸ்லைட் இல்ல வந்து இல்லையா? அந்த பைத்து இன்னொன்று. சரி, முதலாவது அவுளுடைய மானா, ரத்துடைய மானா என்ன? ஜியாதத்துன் ஃபி அஸ்லில் மஸ்அலா வ நக்ஸுன் ஃபி அன்சிபாஇல் வரஸா அக்ஸர் ரத். அதாவது அசல் மஸ்அலா கூடும், வாரிசுகளோட பங்குகள் குறையும். நாங்க ஏற்கனவே சொன்னோம், ஒரு 6 பேருக்கு ரெடி பண்ணின சாப்பாடு ஒரு 8 பேருக்கு என்ன செய்ய வாகிக்குது, கொடுக்க வாகிக்கு. 6 பேருக்கு ரெடி பண்ணின சாப்பாட்டை 8 பேருக்கு கொடுக்க வாகிக்கு. அத மாதிரி அப்ப ஆக்களுக்கு அளவு குறையுமா இல்லையா? குறையும். பரக்கத் அது வேற. பரக்கத்துங்கிறது வேற. அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுல பரக்கத்து ஒன்று கிடைக்கும். ரத்தன்றது அதுக்கு ஆப்போசிட்ல வரும். நக்ஸுன் ஃபி அஸ்லில் மஸ்அலா வ ஜியாதத்துன் ஃபி அன்சிபாஇல் வரஸா. அஸ்ல் மஸ்அலாவை குறைச்சு வாரிசுகளோட பங்குல கூட்டும். ஒரு வீட்டுக்கு வாரண்டிக்கிறாங்க 6 பேர், ஆனா வந்திக்கிறாங்க 4 பேர். 6 பேர் வாரண்டிட்டு எத்தனை பேர் வந்திக்கிறாங்க? 4 பேர் வந்திக்கிறாங்க. அந்த 6 பேர்ல சாப்பாட்டை 4 பேருக்கும் சின்ன கொடுத்து அனுப்புறது. அதாம்மா. சரி, அடுத்த ஸ்லைடு. அல் உசூல் கைருல் ஆயிலா அல் உசூலுல் ஆயிலா. இதுல நான் போட்டிக்கிறேன் 8 4 3 2. அடுத்த சைடால பார்த்தா 2 3 4 8. 2 3 4 8. இந்த 4 நம்பர்லயும் அவுல் நடக்காது. இந்த 4 நம்பர்ல என்ன செய்யாது? எந்த மசாலா 2ல ஆரம்பிக்குதோ, 3ல ஆரம்பிக்குதோ, 4ல ஆரம்பிக்குதோ, 8ல ஆரம்பிக்குதோ, அந்த மசாலா ஒரு நாளும் என்ன செய்யாது, அவுலாகாது. அத இமாம்கள் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாம் இந்த அலசி ஆராய்ஞ்சி எங்களுக்கு தந்துட்டாங்க. இந்த 4 நம்பரும் என்ன செய்யாது, அவுலாகாது. நாங்க என்ன கணக்கு செஞ்சாலும் 2ல ஆரம்பிச்சா, 3ல ஆரம்பிச்சா, 4ல ஆரம்பிச்சா, 8ல ஆரம்பிச்சா என்ன செய்ய போறல்ல, அவுலாகிறது இல்லை. அதெல்லாம் அவங்க அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க, எங்களுக்கு ஒரு வேலை வைக்கல. அவங்க அலசி ஆராய்ச்சி தந்தத்தை நாங்க என்னது படிச்சுக்கும் போறது மட்டும்தான். அல் உசூலுல் ஆயிலா என்னது, அவுலாக கூடிய அசில் 6 12 24. 6 வந்தா 10 வரைக்கும் போகும். வித்ரன் வஷப் அன், ஒத்தேலையும் போம் ரெட்டேலையும் போம். 6 7க்கு அவுலாகும் ஒத்தேல, 8க்கு அவுலாகும் ரெட்டேல, 9க்கு அவுலாகும் ஒத்தேல, 10க்கு அவுலாகும் ரெட்டேல. 10 தாண்டி போகாது. அப்ப 6 என்று சொல்லி ஒரு கணக்கு ஆரம்பிச்சா, 6 என்று சொல்லி ஒரு கணக்கு என்ன செஞ்சா ஆரம்பிச்சா, அது 6ஓட நிக்கோ, மேலும் 6 தாண்டி 10 வரைக்கும் போகும் 7. அத போல 12 தானே, அது 17 வரைக்கும் போகும். ஆனா ஒத்தேல மட்டும்தான் போகும், ரெட்டேல போகாது.
12 13க்கு போகும். ஏன் ஒத்த 14க்கு என்ன செய்யாது, போகாது, அது ரெட்டை. 15க்கு போகும் ஒத்த, 16க்கு போகாது, ரெட்டை சொட்டி. 17க்கு போகும், அதை தாண்டி என்ன செய்யாது, போகாது. 24 27க்கு மட்டும்தான் போகும். 24 27க்கு மட்டும்தான் என்ன செய்யும், போகும். 25க்கோ 26க்கோ என்ன செய்யாது, போகாது. ஹனஃபி மதுஹப்ல சொல்லுவாங்க 31க்கும் போகும் என்று. 27க்கும் போகும், 31க்கும் போகும். இல்ல இல்ல 27 மட்டும் ஜும்ஹூர்கள்ட மதுஹப், 31 வரும் என்றது யாருட மதுஹப்? ஓ, அது ஹனஃபிகள்ட மதுஹப். சரியா? இப்ப நீங்க அவுலாகிற மசாலா செஞ்சு பழக்கம் தானே, அதனால நாங்க இந்த அவளுடைய பாடத்தை முடிப்போம். உங்களுக்கு தம்ரீன் ஏற்கனவே நாங்க செய்யும் போது அவளுடைய இதுகள் என்ன செஞ்சுக்குது, வந்திக்குது. தந்துக்கிற தம்ரீன்களை இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. அப்ப எங்களுக்கு ரத்துடைய பாடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் போய் தெரியும். அப்ப எங்களுக்கு தாக்கட் இது பண்ணி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இது உமர் ரலியல்லாஹுடைய காலத்துலதான் முதலாவதாக என்ன நடந்துச்சு, அவளுடைய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு முன்னால் அவளுடைய பிரச்சனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலயோ அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலயோ என்ன செய்யல, வரல. அவளுடைய பிரச்சனை வந்து அங்க வரல, உமர் ரலியல்லாஹுடைய காலத்துலதான் வந்துச்சு. அதுல வந்து கிட்டத்தட்ட மஸ்அலாக்கள் 6லிருந்து 7 கவுலாகிறதுக்கு உண்டு, 8 கவுலாகிறதுக்கு உண்டு, 9 கவுலாகிறதுக்கு உண்டு, 10 கவுலாகிறதுக்கு உண்டு என்று சொல்லி 4 கணக்குகள் என்ன செய்யப்பட்டிருக்குது, தரப்பட்டிருக்குது. சரியே? உங்களுக்கு அந்த தந்த லிஸ்டிக்கு தானே அதுல ஈக்கும். அதுல ஒன்றுட பேரு முபாஹலா என்று சொல்லி ஒன்றிக்குது. உங்களுக்கு பேரை பார்த்தா அது உங்களுக்கு கிட்ட விளங்கிடும். அடுத்த மர்வானியா என்று ஒன்றிக்குது, ஷுரைஹியா என்று ஒன்றிக்குது. நான் பேரு போட்டிக்கிறேன் அந்த லிஸ்ட்ல. அந்த நேத்து தந்தோமே அந்த மசாலாக்கள் 40 சொச்சம், அந்த தம்ரீனுடைய லிஸ்ட்ல பாருங்க. 40 சொச்சம் மசாலாக்கள் உங்களுக்கு பயிற்சிக்காக வேண்டி தந்தானே. 14லிருந்து ஸ்டார்ட் ஆகுதா? அது முன்னுக்கு இந்த ஜௌஜ் உக்துன் ஷகீகா உக்துன் லியும் உடைய மசாலாவும் வரும். இது 7 கவுல் ஆகிறது. 13லிருந்து ஸ்டார்ட். 13, 14, 15, 16. சரியா? இந்த 4 மசாலாவும் 6லிருந்து ஒவுலாகிறது. ஃபர்ஸ்டுக்கு உள்ளது 7க்கு, 2வது உள்ளது 8க்கு, 3வது உள்ளது 9க்கு, 4வது உள்ளது 10க்கு. சரியா? எத்தனை நம்பர் மசாலா? 13லிருந்து ஸ்டார்ட். அதாவது 13 6லிருந்து 7க்கு ஒவுலாகும், 14 6லிருந்து 8க்கு ஒவுலாகும், 15 6லிருந்து 9க்கு ஒவுலாகும், 16 6லிருந்து 10க்கு ஒவுலாகும். அந்த லிஸ்ட்டை நீங்க பார்த்து கணக்கு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். கஷ்டமான ஒன்றல்லே, நம்பர் 6 போட்டுட்டு பக்கத்துல இலான்னு போட்டு என்ன செய்யற, 7 போட்டுரு, 8 போட்டுரு, 9 போட்டுரு, 10 போட்டுரு. சரிதானே? நீங்க அசல் மசாலா 6 போடுவீங்க, அதுக்கப்புறம் இலான்னு போட்டு என்ன செய்வீங்க, 7 எண்ணுவீங்க, 8 9 10 வரும். அப்படி சரிதானே? வேற ஒண்ணுமே இல்ல விசேஷம். நீங்க பங்குகள் போட சொல்ல சரியா கவனமா போட்டுறதா. நீ ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பங்குகள் என்று சொல்லி அதை நீங்க வாயால கணக்குகளை சொல்லி என்ன செய்யுங்க, போடுங்க. அதே போல 12 எத்தனை கவுலாகும் என்ற 17 வரைக்கும் கவுலாகும். அப்படித்தானே? அப்ப அதுல வந்து 13 கொண்டு, 15 கொண்டு, 17 கொண்டு தொடர்ந்து வாருதான். எத்தனாவது? 16 போறோம். 17வது 12லிருந்து 13க்கு. எத்தனை? 17வதுல ஸ்டார்ட். 13, 14, 15, 16. ஓ, இது 17லிருந்து இந்த 19 வரைக்கும் உள்ள 3 நம்பர் கணக்கும் 12 ஒவுல் ஆகிறது. சரிதானே? 12 முதலாவது 12 13க்காகும், அடுத்த 12 15க்காகும், அடுத்த 12 17க்காகும்.
அடுத்தது 24 ஓலாகிறதுக்கு ரெண்டு சந்திப்பேன். மிம்பரியான்னு சொல்லக்கூடிய ஒன்றும் அடுத்தது. சரியா? அத மிம்பரியா என்று சொல்றது இதே அது அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுல இருக்கும் போது, அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுல ஜும்மாவுடைய ஹுத்பா ஓதி கொண்டிருக்கும் போது ஒரு மனுஷர் கேட்டார். சரியா? ஹுத்பா ஆரம்பம், அல்ஹம்துலில்லாஹில்லதி யஹ்குமு பில் ஹக்கி கத்ஆ வயஜ்ஸி குல்ல நஃப்ஸின் பிமா தஸ்ஆ வ இலைஹில் மஆபு வர்ருஜுஆ. இப்படி யார் ஹுத்பா ஓதிட்டீங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு ஓதி கொண்டிருக்கச்சலே ஒரு மனுஷன் இந்த மசாலாவை சொன்னாரு. சென்னத்தோட ஒன்றும் யோசிக்கல்ல, ஃபசார சுமுனுல் மர்அத்தி துஸ்ஆ என்றாங்க. ஒன்றும் யோசிக்கல, அந்த அடுக்குமொழியை முடல்ல, எதையும் முடல்ல, மசாலாவும் பத்துவா சொல்லிட்டார். பொம்பளைக்கு அதாவது மனைவிக்குரிய 8 1 9 1 மாறிட்டு என்றாங்க. நான் அந்த இபாரத்தை நான் எழுதுவோம். அந்த மிம்பர்ல இருக்கும் போதே என்ன செஞ்சதுனால மிம்பர்ல இருக்கும் போதே அந்த பதில சொன்னதுனால இந்த மசாலாக்கு என்ன பேர் ஆயிடுச்சு? மிம்பரியா என்ற பேரு வந்துச்சு. பாருங்க, 4 வார்த்தையில இதுல கத்து ஆண்டு முடியுது, இதுல தஸ் ஆண்டு முடியுது, இதுல ருஜு ஆண்டு முடியுது, இதுல துஸ் ஆண்டு என்ன செய்யுது முடியுது. அடுக்குமொழியும் என்ன செய்யல, உடல்ல சட்டத்தையும் என்ன செஞ்சாங்க, யோசிக்கவும் இல்லை, சும்மா அப்படியே சரளமா அந்த அவங்களோட இதுலயே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு சொல்ற என்னது சரளமாகண்டா சொல்ற சரி, அப்படியே அந்த இதோட அவங்கள யோசிக்காம அப்படியே சொல்லிக்கும் போய்த்தான். சரியா? அடுத்தது நான் அப்போம் இன்ஷா அல்லாஹ் ரத்துடைய பாடம். நான் இந்த இதுக்கு 8 தாக்கட் பண்ணினேன், ஆனா 7 தான் முடிக்க கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரத்துடைய பாடம் முடியறதோட முடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமைக்கு 8வது 9வது 10வது முஹாதராவை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஸ்லைடு போங்களேன். சரி, இப்ப ரத்துடைய மசாலா என்று வரும் போது நாங்க மராத்திபுல் வரசா என்று நாங்க ஒன்று ஃபர்ஸ்ட்டுக்கு படிச்சோம் தானே. அதுல முதலாவது சொன்னோம், ஃபர்லு கொடுக்க வேண்டிய ஆக்களுக்கு முதலாவது ஃபர்ல கொடுக்கணும் என்று. 2வது சொன்னோம், அசபத் நசபியாவுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு மிஞ்சினா, யாரு ஃபர்லுக்காராக்களுக்கு கொடுத்துட்டு மிஞ்சினா அசபத் நசபியாவுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படி அசபத் நசபியா இல்லாட்டி அசபத் சபபியாவுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படி அசபத் சபபியாவும் இல்லாட்டி என்ன செய்யணும், கணவன் மனைவி அல்லாத மற்ற பர்லுக்காராக்களுக்கு ரத்து பண்ணணும், திருப்பி கொடுக்கணும் என்ற. அதைத்தான் நாங்க இப்ப என்ன செய்ய போறோம், பேச போறோம்.
அப்ப இந்த வாரிசூன்களோட லிஸ்ட்ல அசபத்காராக்கள் யாருக்கும் வர்றதுக்கு ஏலா. ஏன் அசபத்காராக்கள் வந்தா ரத்தண்ட பேச்சு இல்லாம பேத்துரும். பர்லுக்காராக்களை கொடுத்துட்டு மிஞ்சினத்தை எடுக்கிறதுக்கு அசபத்காராக்கள் இல்லாத சொட்டின் தானே திருப்பி அவங்களுக்கே கொடுக்குற. அப்ப அந்த அசபத் நசபியாவோ அசபத் சபபியாவோ என்ன செய்யலாம், ரத்துடைய பாடத்துல வர்றதுக்கு ஏலா. சரிதானே? அப்ப அந்த அசபத் நசபியா அசபத் சபபியா இல்லாம மத்த பர்லுக்காராக்களே கணவன் மனைவிகளே அவங்களே மூடணும். ஏன் கணவன் மனைவிக்கு திருப்பி கொடுக்கறது உண்டு இல்ல, விளங்கிட்டா? அவங்களே மூடுவரும். சரிதானே? அப்ப அவங்களே முட்டா எத்தனை பேர் இருக்கிறாங்க? அல் பின்ஸ் மகள், பின்துல் இபன் மகனுடைய மகள், அல் உம்மு தாய், அல் ஜத்தத்து சஹீஹா மின் ஜிஹத்தைன் என்று போட்டுக்கிறேன் நான். 2 பேர் இருக்கிறாங்க. உம்மட சைடால வார பாட்டி உம்மும்மா உண்டிகி, வாப்பட சைடால வார பாட்டி வாப்பும்மா உண்டு ஈகி. அப்ப அவடத்திட்ட 2 பேர் இருக்கிறான், 5. அல் உக்துன் ஷகீகா, அதாவது ஆண்கள் இடையில வரக்கூடாது இந்த யாருக்கு, அந்த பாட்டிக்கு இடையில. ஆனா வாப்பட செய்தால வாரவங்கள்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆம்புலையிலே போனா பேத்து வார முதலாவது பொம்பளை. சரி, அது பின்னால எல்லாம் பொம்பளையிலே போகணும். என் வாப்பாக்கும் இந்த மையத்துக்கும் வாப்புமாக்கும் இடையில எப்படி ஒரு ஆம்பளை வந்துதானே ஆக போகுது. உம்மும்மாட சைட்ல ஆம்பளை வரவே படாது. உம்மும்மாட சைட்ல யாரும் வரப்படாது. உம்மா, உம்மட உம்மா, அவங்களோட உம்மா, அவங்களோட உம்மா என்று சொல்லி அப்படியே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் என்ன செய்யும், அல் ஜத்தத்து ஸஹீஹா என்ன செய்யும், போகும். விளங்கினா? அது உம்மட சைடால. ஆம்பளைகள் யாரும் இடையில பூதுறதுக்கு ஏலாம். வாப்பட சைடால எப்படியும் அந்த வாப்பும்மாக்கும் மையத்துக்கும் இடையில ஒரு ஆம்பளை ஈந்துதான் ஆக போறாங்க. எப்படி வாப்பும்மான்னு வரச்சல எப்படியும் ஒரு ஆம்பளை உண்டு ஈகத்தான் போறாங்க. ஆனா மையத்துக்கும் அந்த வாப்பும்மாக்கும் இடையில முழுக்க எல்லாம் ஆம்புலையாகவே வரணும். மையத்துக்கும் வாப்புமாக்கும் இடையில முழுக்க எல்லாரும் யார் ஆயிக்கணும், ஆம்பளையாகவே ஈக்கணும். அப்ப அந்த வாப்புமாக்கு ஜத்தா சஹீஹான்னு வரும். அந்த வாப்புமாக்கு பின்னால வார எல்லாருமே உம்மா உம்மா என்னது பொம்பளையாகவே ஈக்கணும். அதுல இடையில யாரு பூதேலா, ஆம்பளை பூதேலா. சரியா? சொன்ன விளங்கினா அதுல. அப்ப 2 சைடாலையும் ஜத்தா சஹீஹான்னு பார்க்கணும். அடுத்த அல் உக்து ஷகீகா, அல் உக்து லியப். அடுத்த வலதுல் உம்முல்லுக்கு 2 ஷாரார் இருக்கிறாங்க. யார்? அஹுன்லி உம்முண்டு இருக்கிற, உக்துன்லி உம்முண்டு இருக்கிற. அப்ப மொத்தம் எத்தனை பேரு? 1 2 3 4 5 6 7 8 9 பேர் இருக்கிறான். இந்த 9 பேரும் தான் ரத்து செய்யப்படக்கூடிய ஆட்கள். மத்த 16 பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ரத்துல இடம் இல்லை. அதுல கணவன் மனைவிக்கு வராது. அப்ப அவங்க 2 பேரையும் கழிச்சா 14. சரிதானே? அதற்கு அபு வாப்பா, வாப்பட வாப்பா வரையலாம். ஏன்? அவங்க அசபத்தாக வரலாம். பர்லு மட்டுமல்ல, அவங்களுக்கு எதுவும் மீக்குது, அசபத்தும் மீக்குது என்ற வகையில் அவங்களுக்கு என்னது வரையலாம். அப்ப அவங்களையும் கழிச்சா 12. அந்த 12ல இபன், இபுனுல் இபன், அகுன் ஷகீக், அகுன் லியப், இபுன் அகின் ஷகீக், இபுன் அகின் லியப், அம்முன் ஷகீக், அம்முன் லியப், இபுன் அம்மின் ஷகீக், இபுன் அம்மின் லியப், முஅத்திக், மூத்திகா. இந்த 12 பேர். விளங்கினா? அதோட அபு ஜத் 14, ஜௌஜ் ஜௌஜா 16. இந்த 16 பேருக்கும் ரத்தண்ட பேச்சு இல்ல. இங்க சொல்லப்பட்டிருக்கிற 9 பேருக்கும் தான் என்னது ரத்து வரும். விளங்கினா? அப்ப நான் அல் வரசத்துல்லதீன யுரத்து அலைஹிம் என்றதுல 9 பேர்ட லிஸ்ட போட்டிக்கிறேன். அதுல ஜத்தா சஹீஹால 2 பேரும், வலதுல் உம்முல 2 பேரும் மீக்குதா. அதான் கவனத்துல எடுத்துப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, அல் வரசத்துல்லதீன லா யுரத்து அலைஹிம்ல ஜௌஜுன் ஜௌஜாவும் மட்டும்தான் போட்டிக்கிற. மத்த யாரையும் போடலாத காரணம் அவங்க எல்லாம் அசபத்காரர் என்ற காரணத்தினால. மத்த எல்லாரும் யாரு அசபத்காரர்கள் என்ற காரணத்தினால நான் என்ன செய்யல, அவங்கள லிஸ்ட்ல போடல. சரி, அடுத்த ஸ்லைட்.
சரி, அக்ஸாமுர் ரத்தி வ கைஃபியத்துஹு, ரத்து செய்யறதுக்குரிய பங்குகள் இருக்குது. 4 வகையான பங்குகள் இருக்குது. அடுத்தது அதனுடைய முறைகள் என்ன என்றதை நாங்க பார்ப்போம். அல் ஹாலத்துல் ஊலா, முதலாவது நிலைமை எப்படி என்றா, கௌனுல் வரசத்தி அஸ்ஹாப ஃபர்லின் வாஹிதின் பிதூனி ஸௌஜைன், கணவன் மனைவி வராம ஒரு ஃபர்லுடையவங்களாக ஈக்கிறது. எதாக ஈக்கிறது? ஒரு ஃபர்லுடைய. ஒரு ஃபர்ல் என்றால் அர்த்தம் பகுதி எண் 1 தான் கிடைக்குது, மிக்ஸ் ஆகி வரல. 6ல் 1ண்டா 6ல் 1, 2ல் 1ண்டா 2ல் 1. நான் மஹ்ரஜு ஃபர்லின் வாஹிதன்னு முந்தி ஒன்று சொன்ன ஞாபகமா? அதாவது ஒரே ஒரு பின்னத்துல வரவங்க, பின்னம் மாறுபட்டு வராதவங்க, பின்னம் என்ன செய்யாதவங்க, மாறுபட்டு வராதவங்க. விளங்கிட்டா? சொல்ல விளங்குதா? அப்ப அஸ்ஹாப ஃபர்லின் வாஹித், ஒரு ஃபர்லுடையவங்களாக வாரது. அதாவது பகுதி எண் ஒரு லெக்கமாகத்தான் நீக்கும். பகுதி என்னதாக நீக்கும்? பல லெக்கம் மாறி மாறி என்ன செய்யாது, 2ல் 1, 3ல் 1, 2ல் 1, 4ல் 1, இப்படி என்ன செய்யாது, வராது. விளங்கிட்டா? அப்ப அந்த டைமுக்கு யுக்ஸமுல் மீராஸ் அலா அததிர் ரூஸ், எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத பார்த்து என்ன செய்யணும், தலை கணக்க போட்டு கணக்க செஞ்சிட்டா சரி. எதை போட்டா சரி? தலை கணக்க போட்டா சரி. சரியா? அடுத்த கௌனுல் வரசத்தி அஸ்ஹாப ஃபுரூதின் முத்தஅத்திதா, பல ஃபர்லுடையவங்களாக வார. பிதூனி ஸௌஜைன், யார் ஈக்க மாட்டாங்க? கணவன் மனைவி ஈக்க மாட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல யுக்ஸமுல் மீராஸ் அலா அததி சிஹாம், அந்த மீராச பங்குகளோட எண்ணிக்கைக்கு பிரிக்கணும். இதுதான் நாங்க நேரத்தோட செஞ்ச கணக்குகள்ல ரத்தண்டு சொல்லி ஒரு கணக்கை போட்டுட்டு இலா என்று போட்டு குறைஞ்ச கணக்கொண்டு போட்டோமே, அந்த சிஸ்டம் முந்தி நாங்க பயிற்சிகள் செய்யும் போது வந்துச்சு தானே. சில இடங்கள்ல ரத்து செய்யறே, அதாவது ஒரு நம்பரை நாங்க அசல் மசாலாவாக போட்டுட்டு பங்க கொடுத்து பார்த்தா போட்டிக்கிற அசல் மசாலாவை விட பங்கு என்னதான் ஆகிக்குது, குறைஞ்சிக்குது. போட்டிக்கிற அசல் மசாலாவை விட என்னதான் ஆகிக்குது, பங்கு குறைஞ்சிக்குது. அப்ப நாங்க என்ன செய்வோம், தலையோடைச்சு கொண்டு ஒன்றும் தடமாற தேவையில்லை, ஒரு லேசான வேலை தான். இலா என்ற ஒரு வார்த்தையை போட்டுற, குறைஞ்ச நம்பரை போட்டுற, அவ்வளவுதான். அவுள்ள மாறி அவுள்ள அடுத்த சைடு அவுள்ள கூடின நம்பர் வரும், ரத்துல என்ன நம்பர் வரும், குறைஞ்ச நம்பர் வரும். சரிதானே? சரி, நாங்க அந்த 2 ஃபர்ஸ்டுக்கு கணக்கு ஒவ்வொன்று செய்வோம், அதுக்கப்புறம் மற்ற 2 பார்ப்போம். அழிக்கிறேன். உதாரணமாக உம்மு ஜத்தா, ஜத்தா வரையலாத உம்மு ஜத், யாரு? உம்மு ஜத். சரியா? உம்மோட பங்கு என்ன? சரி, மன்னிச்சுக்கோங்க, இந்த இடத்துல வேற தான் போடணும், பின்த் பின் போடும். யார? உம்மு பின்த் பினா. உம்மோட பங்கு என்ன? பனாத். கொஞ்சம் இல்லைங்க, இப்படி போகணும். உக்துன் லிஉம் போடு, உக்துன் லிஉம் ஜத்தா. சொல்லுங்க, உக்துன் லிஉம் தனி ஒருத்தர் வந்ததுனால எவ்வளவு கொடுக்கணும்? 6ல் 1. சரியா? ஜத்தா அவங்களுக்கும் 6ல் 1. அப்படிதானே? ஜத்தாவை ஹஜிப் செய்யறதுக்கு யாரும் இல்ல,
உம்மும் வரல அபுவும் வரல அப்படிதானே. அப்ப பிலா உம்மின் வலா அபின் வந்ததுனால 6ல் உண்டு. உஹ்துல்லியும் தனி ஒருத்தர் வந்திக்கு ஹஜிப் செய்யறதுக்கு யாரும் இல்லை வரல 6ல் உண்டு. இப்ப ஒரு மஹ்ரஜு ஃபர்லின் வாஹிதா இல்லையா? மஹ்ரஜு ஃபர்லின் வாஹிதா இல்லையா? அதனால நாங்க கோமாசி எல்லாம் போட்டுறல இவங்களுக்கு 6ல் ஒன்று கொடுக்கணும் இவங்களுக்கு 6ல் ஒன்று கொடுக்கணும் அப்படித்தானே சொல்லிக்கு. அப்ப இவங்க ஒருத்தர் 2 பேரு கணக்கு எடுக்கிற 2 போட்டு 1 உண்டு. அதது ரோஸ் விளங்கினா சொன்ன விளங்கினா. உஹ்துல் உம்முக்கும் 6ல் உண்டு, ஜத்தாவுக்கும் என்னது 6ல் உண்டு. அப்ப நாங்க போமாசி 6 என்று போட தேவையில்லை. எப்படியும் எங்களே தெரியும் 6ல் ஒன்று கொடுத்தா 4 மிஞ்ச போகுது. 6ல் 4 மிஞ்ச போகுது. அப்ப நாங்க கணக்க பெருசாக்கி கொண்டு தடமாற தேவையில்லை. இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒருத்தர், இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒருத்தர். அப்ப 2 பேர் 2 பிரிச்சாச்சு 1 கொடுத்தாச்சு. சரியா? இது ஒரு ஃபர்லுடையவங்களாக வந்திக்கு யார் இல்லாம கணவன் மனைவி கணவன் மனைவியிட யார் சரி ஒருத்தர் லிஸ்ட்ல பேர் வந்திக்கா இல்ல. சரி, அப்ப இது அதது ரூசின் பிரகாரம் கொடுக்கிறது. ஒரு ஃபர்லுடையவங்களாக இருந்தா என்ன செய்யணும்? தலைக்கணக்கா பார்க்கணும், அவ்வளவுதான். சரிதானே? அடுத்ததுதான் நாங்க போட்ட உதாரணம் வருமா. உம்மு பின்த் உம்முக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சுதுஸ். ஏன் சுதுஸ் கொடுக்கணும்? பிள்ளைக்கு. பின்த்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நிஸ்பு. ஏன்? தனியா வந்ததுனால. இப்ப மஹ்ரஜ் ஃபர்லின் வாஹிதா இது ஃபுரூல் முத்தஅத்திதா அப்படிதானே. ஃபுரூல் முத்தஅத்திதா 6ல் ஒன்று 2ல் ஒன்று வித்தியாசமா வருது அப்படிதானே. இப்படி வந்துட்டா என்ன செய்வோம்? அதது சிஹாம் எடுப்போம். என்னது? அதது சிஹாம். இப்ப போமாசி என்ன இருக்கு? 6 போட்டாச்சு. சரிதானே? 6ல் ஒன்று 6 2 பிரிச்சா 3, மொத்தம் எத்தனை? 4. ஒருவேளை இலாண்டு போட்டாச்சு 4 போட்டாச்சு, இலாண்டு போட்டாச்சு 4 போட்டாச்சு. உள்ள செய்யற வேலை ரத்துல இதுல இந்த பகுதியில தான் இது நடக்கும். விளங்கிட்டா? அப்ப அதுக்கு சொல்ற அதது ரூஸ் பிரகாரம் கணக்கு பார்க்கணும். இதுக்கு சொல்ற அதது சிஹாமின் பிரகாரம். அதது சிஹாம் என்றது இது இந்த 1 3 4 இதுக்குத்தான் அதது சிஹாம் என்ற. சரியா? அப்ப நாங்க இப்ப 2 ஹாலத் பார்த்துட்டோம், இன்னும் 2 ஹாலத் இருக்குது. சரியா? அல் ஹாலத்து சாலிசா ஃபர்லுன் வாஹித்தாம் வார ஆனா அஹதி ஜௌஜைன் கணவன் மனைவியில யார் சரி ஒத்தரிப்பாங்க. ஒரு ஃபர்லுடையவங்க தான், ஆனா யார் ஈப்பாங்க? கணவன் மனைவியில யார் சரி ஒருத்தர் ஈப்பாங்க. விளங்கிட்டா? அப்ப அந்த டைமுக்கு என்ன செய்யணும் என்றா கணவன் மனைவியுடைய பங்கை கொடுத்துட்டு பேலன்ஸ் ஆனத அதது ரூஸ்ல கொடுக்கிற. கணவன் மனைவியில பங்கு என்ன செய்யற? கொடுக்கிற. கொடுத்துட்டு என்ன செய்யற? பேலன்ஸ் ஆனத அதது ரூஸ்ல கொடுக்கிற. 3வது ஹாலத்துங்களே அடுத்த லிஸ்ட். அல் ஹாலத்து சாலிசா கௌனுல் வரசா அஸ்ஹாப ஃபர்லின் வாஹித். அதான் வலதுல் உம்மு போட்டிக்கிறேனே ஷோப்புல. சரியா? அகுன் லியும் உக்துன் லியும் 2 பேருக்கும் ஒரே சட்டம் என்றதுனால அந்த ஒரு லைனை குறைக்கிறதுக்காக வேண்டி வலதுல் உம் என்ற பேர்ல என்ன செஞ்சுக்கிற ஷோப்புல போட்டிக்கிறேன். சரியா? இதுக்கு ஒரு உதாரணம் நாங்க பார்ப்போம் 3வதுக்கு. எப்படி?
ஜௌஜா ஜௌஜ் ஒன்று இதே மாதிரி ஒன்று போடுவோம் நாங்க உக்துன் உண்டு ஜத்தா உண்டு சரியா அப்பதான் கொஞ்சம் இதாய் இப்ப இவங்களோட பரல் என்ன ஜௌஜுக்கு எவ்வளோ சொல்லுங்க நிஸ்ஃப் சரியா இவங்களுக்கு 6 உண்டு இவங்களுக்கும் 6 உண்டு சரிதானே இப்ப இதுல நாங்க என்ன செய்வோம்டா இவங்கட கணக்கை நாங்க எடுக்க மாட்டோம் இந்த 6 உண்டு நாங்க என்ன செய்ய மாட்டோம் போமாசி என்ற அடிப்படையில போட மாட்டோம் சரி என்ன செய்வோம்டா 2 தான் போடுவோம் சௌஜுடைய பங்கை கொடுத்துட்டு பேலன்ஸ் ஆகிறத அது ரூஸ் பிரிக்கிறது தானே அந்த வகையில அப்ப 2 போட்டா இவங்களுக்கு 1 இவங்க 2 பேருக்கும் என்னது 1 சரியா அது பின்னால் என்ன செய்வோம் இவடுத்து எத்தனை ரூசிக்குது 2 அப்படித்தானே அதனால நாங்க என்ன செய்வோம் 2 பெருக்குவோம் பெருக்கினா சமன் எத்தனை 4 ஆகும் அதே 2 பெருக்குங்க ஈரொண்டு 2 ஈரொண்டு 2 ஒவ்வொன்று எடுப்பாங்க சரியா அதாவது ஜௌஜுடைய பரல கொடுத்துட்ட பின்னால அதது ரூஸின் பிரகாரம் கொடுக்கணும் சரிதானே மஹ்ரஜு ஃபர்லின் வாஹித் மஅ அஹதிஸ் ஜௌஜைன் கணவன் மனைவியில ஒருத்தர் வாரத்தோடு சரிதானே யஅகுது அஹது ஜௌஜைன் நஸீபஹு கணவன் மனைவியில ஒருத்தர் அவங்களோட பங்கு எடுப்பாங்க வல் பாக்கி பேலன்ஸ் ஆகிறத யுக்ஸமு அலா அததிர் ரூஸ் அததுர் ரூஸின் பிரகாரம் பிரிக்கும் மத்தது உங்களுக்கு தந்திக்கிற கணக்குகள் நீங்க செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் சரிதானே ஒவ்வொன்றிலும் நான் ஒவ்வொன்று தான் செய்யறேன் நீங்க மற்றதெல்லாம் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் நாலாவது நிலைமை அல் ஹாலத்துர் ராபியா கௌனுல் வரஸா அஸ்ஹாப ஃபுரூதின் முத்தஅத்திதா பல ஃபர்லுடையவங்களாக என்ன செய்யறது வாரது மா அஹதிஸ் ஜௌஜை என்னது கணவன் மனைவியில ஒத்தரோடு அதுல அவுலா அல்ல அவ்வலன்னா அது கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி பட்டிக்குது எப்படி வரணும் அவ்வலன் நஹுல்லுல் மஸ்அலத பிலா ஜௌஜைன் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அந்த மஸ்அலாவை கணவன் மனைவி இல்லாம செய்யணும் கணவன் மனைவியை நாங்க என்ன போடப்படாது லிஸ்ட்ல போடாம நாங்க என்ன செய்யணும் இதுல மாதிரி சரியா இதுல இதுதானே இதுல மாதிரி என்ன செய்யணும் அது பிறகு சும்மா நோத்தி அஹதஹுமா ஃபர்லஹு அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு அவங்களோட பங்கு நாங்க என்ன செய்வோம் கணவனோ மனைவியோ அவங்களோட ஃபர்ல நாங்க என்ன செய்வோம் கொடுப்போம் அது பிறகு வனந்துருன் நிஸ்பத பைனல் பாக்கி வாஸ்லில் மஸ்அலத்தில் ஊலா பேலன்ஸ் ஆனதுக்கு தானே கணவன் அல்லது மனைவி கொடுத்துட்டு பேலன்ஸ் ஆனதையும் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஒரு மசாலா தனியே செஞ்சோம் கணவன் மனைவி இல்லாம செப்பரேட்டா அதுல வந்த கணக்கிலே அதையும் என்ன செய்வோம் பார்ப்போம் அதையும் நாங்க என்ன செய்வோம் பார்ப்போம் பார்த்துட்டு ஃபைதா தமாசலா ரெண்டும் ஒத்து போய்த்தா அதுல வந்த நம்பரும் இதுல வந்த நம்பரும் ஒன்றாயிந்தா ஃபதாக்க வாலிஹுன் என்று அர்த்தம் சரிதானே வஇன் தபாயனா ரெண்டும் ஒன்று கொண்டு என்னதாக மாறினா முரணானா நத்ரிபு அஸ்லல் ஊலா ஃபீ மஹ்ரஜி ஃபர்லிஹி முதலாவது உடைய அஸ்ல அந்த கணவன் மனைவியுடைய அந்த இதுல மஹ்ரஜுல் ஃபர்ல் ஒன்றிக்குதே அதுல நாங்க என்ன செய்வோம் பெருக்குவோம்
பெருக்கி கணக்கை செய்வோம். சரி, நாங்க இந்த எப்படி கணக்கு செய்யறதை இதை பார்ப்போம். இதை கொஞ்சம் நல்ல நுணுக்கமா பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இதுகளை அழிக்கவா? டயர்ட் ஆகுதா உங்களுக்கு? இல்லை, சோர்வுகள் வருதா? நான் ஃபர்ஸ்ட் நாள் கேட்ட அந்த தைரியத்திலே நான் சும்மா போறேன். எனக்கு பிரச்சனை ஒன்று இல்லை. இது அழிக்கவா இப்ப? ஒரு மசாலா ஜக்தா உக்தானி லி உம்மின். இப்ப இதுல கணக்கு சொல்லுங்க பாப்போம். எப்படி வரணும்? ஜத்தாக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஜத்தாக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 6 உண்டு. ஹஜிப் செய்யல யாரும் வரலன்றதுனால உக்தானிலி உம்முக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 3 உண்டு. 2 பேர் வந்ததுனாலே ஹஜிப் செய்யக்கூடியவங்க வராததுனாலே. இப்ப இது மக்ரஜ் ஃபர்லின் வாஹிதா ஃபுரூத் முத்தஅத்திதாவா? ஃபர்ல் வாஹிதா ஃபுரூத் முத்தஅத்திதாவா? ஃபுரூத் முத்தஅத்திதா. ஏன் 6 உண்டு 3 உண்டு வந்திக்கு. அப்ப போமாசி என்ன? 6. சரிதானே? 6 போட்டுட்டு அப்புறம் என்ன செய்யற? 6ல இருந்து 1 இங்க கொடுக்கணும். அப்படியா? கொடுத்து இங்க எத்தனை? 2. அப்ப மொத்தம் எத்தனை? தான் ஜௌஜ் இல்லாம ஃபர்ஸ்ட் கணக்கு செய்யணும் என்ன நான் சொன்னேன். இது பாருங்க, அவ்வளன் நஹுல்லுல் மஸ்அலத பிலா ஜௌஜைன். கணவன் மனைவி இல்லாம ஃபர்ஸ்ட்க்கு நாங்க என்ன செய்யணும்? ஜௌஜ் ஈக்கிறாங்க, ஜௌஜோ ஜௌஜத்தோ ஈக்கிறாங்க. ஆனா அவங்க இல்லாம நாங்க ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்யணும்? கணக்க செய்யணும். அந்த வகையில இப்ப ஜத்தா உண்டு உக்தானிலி உண்டு நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? போட்டிக்கிறோம். அப்ப இது அங்க ரெண்டாவது செஞ்ச மாதிரி வரும். எப்படி வரப்போகுது? ரெண்டாவது ஒன்று செஞ்சோமே அதது சிஹாமண்டு அந்த அடிப்படையில வரப்போகுது. அப்ப 6க்கும் 3க்கும் போமாசி 6. ஜத்தாவுக்கு உண்டு உக்தானிலி உம்முக்கு என்னது? 2. அப்ப மொத்தம் எத்தனை? 6ல 3. சரியா? அப்ப நாங்க ரத்து பண்ணிட்டோம். சரி, இப்ப இந்த இடத்துல யார் ஈக்கிறா? ஜௌஜத் தொண்டிக்கிறா. யார வைக்கிறா? ஜௌஜத் தொண்டிக்கிறாங்கன்னு வைப்போம். இப்ப நாங்க இப்ப மறுபடியும் ஜௌஜத்தை போட்டு செய்வோம் கணக்கு. ஜௌஜா ஜத்தா உக்தானி லி உம்மின். சரியா? ஜௌஜா ஜத்தா உக்தானி லி உம்மின். மிச்ச நேரமா மறந்து போயிட்டு தமிழ்ல சொல்றதுக்கு. சரி, ஜௌஜா என்றா மனைவி, ஜத்தா என்றா உம்மும்மா இல்லாட்டி வாப்புமா, உக்தானிலி உம்மண்டா உம்மோட வழியில வர 2 சகோதரிகள். இப்ப நாங்க என்ன செய்வோம் என்றா, இதுல ஜௌஜாட பங்கு மனைவியுடைய பங்க போடுவோம். அதை மட்டும்தான் போடுவோம், மத்த 2 போட மாட்டோம். பொஞ்சாதிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 4ல் 1. ஏன் 4ல் 1 கொடுக்குற? மையத்துக்கு புள்ள இல்லை. அதனால இங்க 4 போட்டு கணக்க செஞ்சாச்சு. இப்ப எத்தனை பேலன்ஸ்? 3 பேலன்ஸ். அந்த 3ம் இந்த 3க்கும் தொடர்பு என்ன? தமாசுலா இல்லையா? அதனால இதுல வந்த 1 இங்க கொடுக்குற, இதுல வந்த 2 இங்க கொடுக்குற. சரியா? அதான் சொன்ன வனந்துருல் நிஸ்பத பைனல் பாக்கி. இவங்கட பர்ல கொடுத்துட்டு பேலன்ஸ் ஆனதுக்கு மத்தியிலே அஸ்லுல் மஸ்அலா என்றா இங்க அஸ்லுல் மஸ்அலான்னு நான் போடுபட்டுகிற
வல் மசாலத்தில் ஊலான்னு போட்டா தான் நல்ல மாவட்டம் விளங்கினா அசல் என்ற வார்த்தை இல்லாம முதலாம் மசாலா ஏன்னா அசலுல் மசாலாண்டு இதுக்கு தான் பேர் இது ரத்துல் மசாலா அது எனக்கு அசல் என்னத்தை விட்டுட்டா சரி அதை நீங்க வெட்டிக்கோங்க அவர் திருத்துவார் இன்ஷா அல்லாஹ் பேலன்ஸையும் முதலாம் மசாலாவுக்கும் இடையில தொடர்பு பார்க்கிற ஃபைதா தமாசலா இப்ப ரெண்டும் தமாசுல் தானே இதுவும் 3 இங்க பேலன்ஸ் ஆனதும் என்ன 3 அப்படியா இல்லையா அப்ப எங்களுக்கு ஜத்தாவு கொண்ட கொடுக்கலும் உக்தானிலி உம்முக்கு என்ன கொடுக்கலும் ரெண்டா கொடுக்கலும் கணக்கு சரியாயிட்டா இல்லையா தமாசுல் ஆகிட்டா ஓகே வ இன் தபாயனா ரெண்டும் என்னதாகினா தபாயுன் ஆகினா நضرب أصل الأولى في مخرج فرله என்று சொல்லி இப்படி தபாயுனுக்கு நாங்க ஒரு உதாரணம் இப்படி பார்ப்போம் ஒரு மசாலால ஜௌஜாயி சரி அடுத்த பின்தானி ஈகுது அடுத்த உம்மிங்குது இப்ப இதுல நாங்க ஜௌஜான பங்க நாங்க போட்டுறல நான் உங்களுக்கு நேரத்தோட இந்த சும்மா ஜத்தா உக்தான்லியும் எழுதினத்துக்கு இப்ப நாங்க இதே உங்களுக்கு போட்டோம்னா உங்களுக்கு தடமாறாமிக்கிறதுக்காண்டி ஜௌஜாவையும் இடத்துல போட்டேன் சரியா ஜௌஜான பங்க இதுல நாங்க என்ன செய்ய மாட்டோம் போட மாட்டோம் போடாம பின்தானுக்கு எவ்வளவு கொடுக்கணும் 3/2 கொடுக்கணும் சுலுசான் கொடுக்கணும் உம்முக்கு எவ்வளவு கொடுக்கணும் 6/1 இது ஃபுரூத் முத்தஅத்திதாவா ஃபர்லு வாஹிதா ஃபுரூத் முத்தஅத்திதா அப்படிதானே அப்ப 6க்கும் 3க்கும் போமாசி என்ன 6 அந்த 6 நாங்க போட்டுட்டு இப்ப ஜௌஜாட பங்க நாங்க இப்ப எடுத்து சம்பந்தப்படுதுல 6 3 பிரிச்சு 2 பங்கு 4 சரியா ஓகேயா 6 3 பிரிச்சு 2 பங்கு எத்தனை 4 சரிதானே 6 1 அப்ப மொத்தம் எத்தனை 5 அப்ப இலா ஹம்சா என்று சொல்லி 5 என்று போட்டாச்சு சரிதானே அது போல என்ன நடக்கும் மறுபடியும் செய்யணும் இதுல ஜௌஜாட பங்க மட்டும் போடுற ஜௌஜாட பங்கு எவ்வளவு சுமன் 8/1 எவ்வளவு 8/1 போடணும் இத மட்டும்தான் போடுறேன் இந்த ரெண்டையும் போட்டுறல சரியா 8/1 போட்டுட்டு இங்க 8 தான் போட்டுரு இங்க என்ன போட்டுற 8 போட்டுரு போட்டது பின்னால 8/1 கொடுக்கணுமா இல்லையா கொடுத்தாச்சு பேலன்ஸ் எத்தனை 7 அந்த 7 இவங்களுக்கு பேலன்ஸ் ஆனது 7 இந்த 7க்கும் இந்த 5க்கும் இடையில தமாசுலிகா என்ன நடந்தீங்க தபாயும் தான் நீங்க ஒரே இலக்கம் அல்ல தமாசுலண்டா ஒரே இலக்கம் அப்ப வேற இலக்கமாக இருந்தா தபாயும் சரியா தவாஃபுக் ததாஹுல்ங்கிற நிஸ்பத் பெரும்பாலும் இந்த இடத்துல வராது அது சொட்டின்தான் நான் தபாயுனோட நிப்பட்டினது தவாஃபுக் என்றது என்னது வராது ஏண்டா மஹ்ரஜ் வந்து இங்க வந்து 1 8 இல்லாட்டி 4 தான் வரப்போகுது 2 8 4 2ல 1 கொடுத்தா 1 பேலன்ஸ் 4ல 1 கொடுத்தா 3 பேலன்ஸ் 4ல 1 கொடுத்தா 3 பேலன்ஸ் 8ல 1 கொடுத்தா இது பேலன்ஸ் 7 பேலன்ஸ் அப்படி வர சொல்ல பெரும்பாலும் என்னதாகாது அந்த தவாஃபுக்ங்கிறது வாரது கஷ்டம் சில நேரம் வரக்கூடும் அப்படி தவாஃபுக்கு வந்தா விஃப்க நாங்க எடுக்கணும் அதாவது எதான தவாஃபுக் ஆகுதோ அதை எடுக்கணும் அது நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இப்ப 7க்கும் 5க்கும் இடையில இன்னைக்கு தபாயுன் அப்படி இல்லண்டா இந்த 5ஆல இந்த 8 நாங்க என்ன செய்யற பெருக்கிற சரி நவரிபு அஸ்லல் ஊலா அஸ்ல் அந்த இடத்துல மஸ்ல் எடுங்கோ நவரிபுல் மஸ்அலத்தல் ஊலா என்று போட்டுட்டா சரி முதலாவது மஸ்அலாவை
ஃபீ மஹ்ரஜி ஃபர்லிஹி அந்த அஹது ஸௌஜைன் இந்த மஹ்ரஜுல் ஃபர்லி 8 இல்லாட்டி 4 இல்லாட்டி 2 தானே வரப்போகுது. அதுல நாங்க என்ன செய்வோம்? பெருக்குவோம். சரி, அப்ப 8 தர 5 40. 8 தர 5 என்னது? 40. அதே 5ஆல இந்த இதை மட்டும் பெருக்குங்க. 5 சாரி அதல்ல 5 5 இங்க பெருக்குங்க. இந்த 5ஆல இந்த 1 பெருக்கிற, இந்த 8ஆல இந்த 2 பெருக்கிற. 8 தர 4 32. சாரி மன்னிச்சுக்கோங்க. சரி, இந்த 7 இங்க போடணும். கொஞ்சம் அடிக்கவா? இந்த 7க்கு தானே இன்னும் கொஞ்சம் கவனிங்க. அதான் இடத்துல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சிக்காகிட்டு, அதாவது இந்த 5ஆல இந்த 8 நாங்க என்ன செய்வோம்? பெருக்குவோம். பெருக்கிறதோட இந்த 5ஆல இந்த 1 நாங்க என்ன செய்வோம்? பெருக்குவோம். இந்த 7க்கு தானே இந்த 7 இங்க மேல போடுவோம். இந்த 7 இங்க போடுவோம், மேல போட்டு இந்த 7ஆல இந்த 4ஐயும் இந்த 1ஐயும் என்ன செய்வோம்? பெருக்குவோம். பெருக்கினா எத்தனை வரும்? 7 4 28. அதே 7ஆல் இந்த 1 பெருக்குங்க 7. இப்ப கணக்க கூட்டி பாருங்க. 7 28 35 35 5 40. சரியா? இவரது மறுபடியும் இன்னொரு டிப் சொல்றேன், குழம்பின சொட்டி. அதாவது இப்ப நாங்க இந்த முறையில செய்யும் போது ஜௌஜாவோட பங்க போட்டுறல, யார்ட பேரை போட்டுறல, ஜௌஜாட பங்க போடாம பின்தாண்டே மும்முடைய பங்க நாங்க என்ன செய்வோம்? போடுவோம். ஃபர்ஸ்டுக்கு போட்டு இந்த ஃபுரூத் முத்தாதிதா என்ற வகையில அதது சிஹாமுடைய அமைப்புக்கு நாங்க என்ன செய்வோம்? கணக்க செய்வோம். அப்ப 6க்கும் 3க்கும் போமாசி 6. 6 நாங்க 3ஆ பிரிச்சு 2 பங்கு 4. 6 ஒரு பங்காக பிரிச்சா 1. மொத்தம் கூட்டினா 1 4 5. சரிதானே? அப்ப 6 5க்கு ரத்து பண்ணிக்கிறோம். அது பின்னால மறுபடியும் 2வது முறை ஜௌஜாவை போட்டு கணக்கு செய்யும். ஜௌஜாவை போட்டு அப்ப ஜௌஜாவை போட்டு கணக்கு செய்யும் போது இந்த பின்தாண்ட உம்மோட பங்கை நாங்க இந்த கணக்குல என்ன செய்யறல? போடுறல. ஜௌஜாட பங்கை மட்டும்தான் போடுற. போட்டுட்டு இதுல பகுதி எண்ணிக்கு தானே, இந்த பகுதி எண் 8 போட்டு அந்த 8ல 1 என்ன செஞ்சாச்சு? கொடுத்துட்டு பேலன்ஸ் ஆன 7ஐயும் இங்க என்ன செய்யற? மொத்தமா போட்டுரு. பேலன்ஸ் ஆன 7ஐயும் மொத்தமா நாங்க என்ன செய்யற? போட்டுரு. போட்டதுக்கு பின்னால இந்த 7க்கும் இந்த 5க்கும் இடையில என்ன தொடர்பு என்னத்தை நாங்க என்ன செய்வோம்? பார்ப்போம். பாக்கி ஃபர்ல கொடுத்துட்டு பாக்கியானதுக்கும் இந்த மசாலாட கடைசி நத்தீஜாவாக வந்திருக்குது இதுக்கும் இடையில என்ன தொடர்புன்றத பார்ப்போம். ரெண்டும் தமாசுல் ஆகிந்தா ஓகே, அங்க நாங்க செஞ்சிட்டோம். ரெண்டும் தபாயுன் ஆகிட்டா என்ன நடக்கும்? இதால இதை பெருக்கணும். இதால இந்த மஹ்ரஜுல் ஃபர்ல நாங்க என்ன செய்யணும்? பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும்? 8 40 வந்தாச்சு. சரிதானே? அது பின்னால இதே 5ஆல இந்த ஜௌஜாட பங்க பெருக்கணும். யாட பங்க? ஜௌஜாட பங்க பெருக்கணும். அப்ப 1 5. இப்ப இங்க பேலன்ஸ் ஆனதுக்கு இந்த பேலன்ஸ் ஆனதுல இந்த மசாலால வந்து இவங்கட பங்க பெருக்கணும். 7 4 28 7 1 7. அந்த இதை பெருக்கிறதுக்காக வேண்டி இங்க நாங்க என்ன செஞ்சு கொள்வோம்? போட்டுக்கொள்வோம். இப்ப நாங்க ஒரு விஷயத்தை கவனத்துல எடுக்கணும். இந்த 7ஆம் நம்பர் 1 போட்டோம் தானே, இங்க 5ஆம் நம்பர் 1 போட்டோம் தானே.
இந்த தஸ்ஹீஹ் பண்ற நேரம் அந்த பெருக்கிறதுக்காக வேண்டி போட்டுற அந்த லெக்கமிக்கு தானே, அந்த லெக்கத்துக்கு ஜுஸ்உ ஸஹம் என்று பேரு சொல்லுவாங்க. என்ன பேரு? தஸ்ஹீஹ் பண்றதுக்காக வேண்டி ஒரு லெக்கம் ஒன்று நாங்க போட்டுறோமே, அந்த லெக்கத்துக்கு பேர் என்னது? ஜுஸ்உ ஸஹம் என்று வாங்க. விளங்கினா? இது கணக்கு விளங்கினா? இது கொஞ்சம் அங்கலைமிங்களை சிக்காக்கி எடுக்கணுமே. பின்னி எடுத்தா தான் அந்த மசாலா சரி வரும். நல்ல நினைவு வச்சுக்கொள்ளணும். பெருக்கோணம் இதால இத பெருக்கோணம் ஃபர்ஸ்ட் பெருக்கோணம் இல்ல, இந்த மசாலாட இந்த கடைசியாக வந்த நம்பரையும் இதோட பகுதி எண்ணையும் என்ன செய்யணும்? பெருக்கணும். பெருக்கி மொத்தத்தை நாங்க என்ன செய்வோம்? போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே நம்பரால இவங்கட பரல பெருக்குவோம். யார்ட பங்க? இந்த ஜௌஜாட பங்க நாங்க என்ன செய்வோம்? பெருக்குவோம். இதுல உள்ளாக்களோட பங்க பெருக்கணும். இதுல பேலன்ஸ் ஆனதால, இதுல பேலன்ஸ் ஆனது இந்த பேலன்ஸ் ஆன இந்த 7 ஒன்று வந்தீங்க, அதால பெருக்கணும். இவரத்துல 7 பேலன்ஸ் ஆகும், இல்லாட்டி 3 பேலன்ஸ் ஆகும், அப்படி இல்லாட்டி 1 பேலன்ஸ் ஆகும். இந்த 3 நம்பர்ல வேற ஒன்றும் பேலன்ஸ் ஆகிறது இல்லை. இங்க 2 வந்தா இங்க 1 பேலன்ஸ் ஆகும், இங்க 4 வந்தா இங்க 3 பேலன்ஸ் ஆகும், இங்க 8 வந்தா இங்க 7 பேலன்ஸ் ஆகும். அவ்வளவுதான். அந்த பேலன்ஸ் ஆனதாலதான் இங்குள்ளத பெருக்கணும். அதை பெருக்கிறதுக்காக வேண்டி மேலுக்கு நாங்க இந்த 5க்கு மேலால நாங்க நம்பரை போட்டுக்கொள்றோம். அஸ்லல் ஊலா ஃபி மஹ்ரஜ் ஃபர்லிஹின்னு மட்டும் போட்டீங்கன்னா அடுத்த துண்டு நான் சேர்த்துக் கொள்றேன் இன்ஷா அல்லாஹ். இதை போட மறந்துட்டேன் எனக்கு. அதை நாங்க எப்படி போடுவோம்டா, நத்ரிபு அஸ்லல் ஊலா ஃபி மஹ்ரஜி ஃபர்லிஸ் சானியான்னு போட்டா நல்ல மாவட்டத்துக்கிட்ட 2வது மசாலானா மஹ்ரஜுல் ஃபர்ல போடணுமெண்டு பெருக்கணுமெண்டு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இதால அஸ்லுல் ஊலாவால சிஹாமு ஜௌஜ இந்த சிஹாமு ஜௌஜன பெருக்கணும். எதை பெருக்கணும்? சும்மா நத்ரிபு என்னது? சும்மா நத்ரிபுல் ஊலா ஃபி சிஹாமி ஆதி ஜௌஜை. சரி, அது பிறகு வல் பாக்கி ஃபி சிஹாமி யாரு அந்த அல் மர்தூத் அலைஹிம் ஃபி சிஹாமில் மர்தூத் அலைஹிம் என்று என்ன செய்யணும்? போட்டுக்கோங்க. பாக்கி சானியா என்று போடுங்க. எப்படி? 2வது மசாலால பாக்கியானது எழுவுவோமா? அத இப்படி நாங்க சும்மா இது ஒன்றுக்கு இதால இத பெருக்கோணம், இதாலே இதையும் என்ன செய்யணும்? பெருக்கோணம். இதால இதையும் என்ன செய்யணும்? பெருக்கோணம். சரியா? இந்த கொஞ்சம் 5 நிமிஷம் என்ன செஞ்சுட்டு தாண்டிட்டு ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு 5 நிமிஷம் தாண்டி தான் ஆரம்பிச்சு பட்டுதாக நான் நினைக்கிறேன். முடிச்சுக்கொள்வோம் ஃபர்ஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் பேசிக்கொள்வோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு